நாங்க வந்துட்டு இப்ப ஒரு வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான ஒரு சீரீஸ் ஆஃப் செமினார் பார்க்கறோம். சரியா? அப்ப முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு வெப் டெவலப்பருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் HTML. HTMLன்றது என்னன்னு சொன்னா, நீங்க உங்களோட வெப்சைட் எப்படி ஒரு இருக்கணும்ன்ற கட்டமைப்பை கிரியேட் பண்றது. சரியா? ஒரு ஓகே, முதல்ல ஹெடிங் இருக்கணும், அதுக்கு டைட்டில் இருக்கணும், அதுக்குள்ள இமேஜ் இருக்கணும், பட்டன் இருக்கணும், சொல்லிட்டு நீங்க ஃபுல்லா ஸ்ட்ரக்சர் பண்றீங்க தானே. அந்த லேஅவுட்டை கஸ்டமைஸ் பண்ணி அந்த லேஅவுட்டை கிரியேட் பண்றதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்றது HTML. அப்ப அதை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டே பார்த்துனாங்க. அடுத்தது வந்து சிஎஸ்எஸ் செகண்ட் டே. நேற்று வந்து நாங்கள் சிஎஸ்எஸ் ரிலேட்டடான விஷயங்கள் பார்த்துனாங்க. சிஎஸ்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது விஷயம். சிஎஸ்எஸ் ஆக்சுவலி என்ன செய்தார் வெப் டெவலப்மெண்ட்ல சொன்னா, நாங்க கிரியேட் பண்ற அந்த வெப்சைட் அது லைக் HTML எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு போன் ஸ்ட்ரக்சர் மாதிரி டக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கு. ஆனா அதை வந்து யூசருக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும்னு சொன்னா அதை கொஞ்சம் அழகுபடுத்தணும், கலர் சேர்க்கணும், அனிமேஷன்ஸ் அதுன்னு சொல்லி போட்டு நிறைய விஷயங்களால அடிஷனலா சேர்க்க வேண்டி இருக்கு. அப்ப அந்த விஷயங்களை சேர்க்கிற விஷயம் தான் சிஎஸ்எஸ். சரி, அப்ப நாங்க வந்துட்டு ஒரு 2 hours ஒரு பேசிக்கான ஒரு லைன் உண்டா கவர் பண்ணாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லியிருந்தவங்க ஓகே நாங்க வீட்டை போயிட்டு இதை முடிச்சுட்டு நாங்க ஃபுல்லா படிப்போம்னு சொல்லியிருந்தீங்க. அப்படியே அப்ப அதுல நீங்க அந்த உங்களோட பேசிக் லைன் வந்துட்டு நாங்க போட்டு விட்டுனாங்க. அது அந்த விஷயத்துல இருந்து நீங்க உங்களோட அடுத்தடுத்த விஷயங்களை லேர்ன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அப்ப இன்றைக்கு வந்துட்டு 3வது லாங்குவேஜ் வந்துருக்கோம். 3வது லாங்குவேஜ் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே தானே? ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது என்னன்னு சொன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்ப வந்திருக்கு. ஆனா ஆரம்பத்துல அது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜா தான். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல ஒரு ஒரு பார்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு பார்ட் ஆஃப் ஒரு சீக்வன்ஸை மட்டும் ரன் பண்றதுக்கு எழுதப்பட்டது. ஓகே, இப்ப இதுக்கு முன்னுக்கு நாங்கள் எப்படி ஒரு வெப்சைட்ல வளர்ச்சியை நாங்களுக்காக யோசிக்கணும். ஓகே, ஆரம்பத்துல வந்துட்டு எப்படி ஒரு நெட்வொர்க்கிங் என்ற விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே ஓகே அந்த நெட்வொர்க்கிங் அது அடுத்த கட்டமா என்ன நடக்கணும், இன்டர்நெட் என்ற ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க. இன்டர்நெட் சொல்றது ஒரு இடத்துல ஒரு சர்வர்ல ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல்ல இங்க இருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சாஃப்ட்வேர், அந்த ப்ரௌசரை வச்சுக்கொண்டு கதைக்கக்கூடிய மாதிரி அந்த ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இதைத்தான் ஃபர்ஸ்டா கண்டுபிடிக்க. அப்ப அதுல பாக்குறாங்க ஓகே அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டான லாங்குவேஜ் வந்து தேவை செய்யப்படும். அதுக்கு HTML வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. HTML என்ற விஷயம். அப்ப HTMLக்கு பிறகு அடுத்ததா வந்து CSS வந்துட்டு கொண்டாடுறாங்க. அது என்னன்னு சொன்னா அதுல வந்து அழகுபடுத்துறதுக்கு நான் ஏர்லியா சொன்ன மாதிரி. அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட் என்னத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, சில இன்டராக்ஷன்ஸ் இருக்க போகுது இல்லையா. ஒரு வெப்சைட்ல வந்துட்டு இப்ப பாருங்க விக்கிபீடியா, எத்தனை பேர் விக்கிபீடியா யூஸ் பண்ணிருக்கீங்க? விக்கிபீடியா யூஸ் பண்ணிருக்கிறாங்களா? ரியாக்ட் பண்ணுங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே ஃபைன். ஸோ அவ விக்கிபீடியாவில யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா, விக்கிபீடியால அதிகமான இன்டராக்ஷன்ஸ் இருக்காது இல்லையா. அது ஒரு ஸ்ட்ரக்சர்டான இதா இருக்கும். ஒன்று கிளிக் பண்ணா ஒரு புது பேஜ் போகும், அதில் கிளிக் பண்ணா இன்னொரு பேஜ் போகும், அதில் கிளிக் பண்ணா ஒரு பேஜ் போகும். இப்படி வந்துட்டு அப்படி பேஜஸ் லிங்க் பண்ணித்தான் அந்த பேஜஸ் இருக்கும். அப்படித்தானே அதுல இன்டராக்ஷன்ஸ் இருக்கு. அவனை கிளிக் பண்ணினா அதுல வந்துட்டு டாப்அப் ஆறது, மெசேஜ்கள் அப்படி வர்றது இப்படி வர்றது, அதுல வந்துட்டு இன்டராக்ஷன்ஸ் குறைவான வெப்சைட். அப்ப அப்படியான வெப்சைட்ஸை தான் எல்லாமே இருந்திருக்கு. சரி, சிஎஸ்எஸ். ஆனா என்ன வந்து இப்ப அதுலயும் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதுவே வந்துட்டு ரஃபா எங்களுக்கு தெரியுது இல்லையா. மற்ற வெப்சைட்ஸோட ஒப்படைக்குள்ள வந்துட்டு அதுவே ஒரு ரஃபான ஒரு வெப்சைட், ஒரு லைக் அதை ரஃபா தெரியுது. ஆனா அதையும் தாண்டி அதுலயே ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாத மாதிரிக்கு யூஸ் பண்ற சைட்ஸ் அப்படி இருந்திருக்கு. சரி, அப்ப அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்ச பிறகு ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி வளர வலிக்கிடுதுன்னு சொன்னா, அந்த இன்டர்நெட்டோட பூமுக்கு அடுத்ததா வந்து நிறைய பேர் வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட்டை சுத்தி நிறைய ஒர்க் லைக் என்ஜினியர்ஸ் வந்துட்டு நிறைய சாஃப்ட்வேர் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அதுலயே சுத்தி டெவலப்பர்ஸ் வந்துட்டு அதை சுத்தி ஒர்க் பண்ண வலிக்கிறாங்க. அப்படி வலிக்கிடையக்கல எல்லா ப்ரௌசர்ஸும் வந்துட்டு HTML, CSS அடுத்த ஜாவா ஸ்கிரிப்டை ரீட் பண்ணக்கூடியதா இருக்க வேணும். எல்லா ப்ரௌசர்ஸும் வந்து இந்த 3 லாங்குவேஜையும் வந்துட்டு ரீட் பண்ணக்கூடியதா இருக்கணும்னு சொல்லல. வெப் டெவலப்பர்ஸ் எல்லாருமே தங்களோட வெப்சைட்ஸை இன்டராக்டிவா வச்சிருக்கிறதுக்காண்டி எல்லாரும் வெப்சைட் லைக் ஜாவா ஸ்கிரிப்டை லேர்ன் பண்ண வலிக்கிட்டாங்க. இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை லேர்ன் பண்றதன் மூலமா அந்த வெப்சைட்ஸை இன்டராக்டிவா வச்சிருக்கக்கூடிய மாதிரி அவங்களுக்கு இருந்தது. இப்படித்தான் வந்துட்டு அது வளர வலிக்கிட்டு. அதுக்கு பிறகு ஜாவா ஸ்கிரிப்ட்ல இன்னும் என்ன சொல்றது, இன்னும் வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. ஜேக்வெரின்னு சொல்லி, அதாவது ப்ரீபில்டான ஃபங்க்ஷன்ஸ் எழுதி வச்சு அதை இன்னும் ஈஸியா ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ற மாதிரி என்ன சொல்றது, ஜேக்வெரி மற்றது ஆங்குலர் JS ஆரம்பத்துல வந்த அந்த விஷயங்கள் எல்லாம் வளர வலிக்கிட்டு. அது என்ன செஞ்சது, இன்டர்நெட்டை ஜாவா ஸ்கிரிப்டை இன்னும் வளர வலிக்கிட்டு. இப்படி வந்து கொண்டிருக்கிற டைம்ல தான் ஒரு என்ஜினியர் பாக்குறார், ஓகே இப்போ ப்ரௌசர்ல ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது அப்படித்தானே. அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு என்ஜின்ஸ் யூஸ் பண்றாங்க, ஒவ்வொரு ப்ரௌசர்ஸும் ஒவ்வொரு என்ஜின் யூஸ் பண்றாங்க. அதுல கூகுள் குரோம் வந்துட்டு குரோமியம் சொல்லுவாங்க, அதோட இதை யூஸ் பண்றாங்க. அது வந்து V8 என்ஜின் சொல்றது, V8 என்ஜின் சொல்லிட்டு. சரியா,
V8. ஓகே, V8 என்ஜினை யூஸ் பண்ணாங்க. குரோம் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா V8 என்ஜினை யூஸ் பண்ணிக்கல. அப்ப ஒரு இன்ஜினியர் பாக்குறாரு, ஓகே இந்த குரோம் வந்துட்டு பாவிக்கிற இந்த V8 என்ஜினை நான் தனியா எடுத்து இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்டை எதுலையும் ரன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு லாங்குவேஜா மாத்த போறேன்னு சொல்லி ஆழ்வழிக்கிறார். சரியா, அவர் வந்துட்டு செய்த பிறகுதான் அதுக்கு பிறகுதான் வந்தது என்னன்னு சொன்னா Node.js. சரியா, இப்ப Node.js என்னோட வருது. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி HTML CSS அப்படியே ஜாவா ஸ்கிரிப்ட் வருது. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு jQuery, Angular, JS என்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னும் இன்டராக்டிவ் வந்த அப்புறம் ஒரு என்ஜினியர் பாக்குறோம், ஓகே இதை வந்து நான் வந்துட்டு என்ன பெருசா ஆக்குவோம்னு சொல்லி அந்த V8 என்ஜினை எடுத்து தனி ஒரு 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 என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்றேன். அதான் Node.js. நிறைய பேருக்கு சில பேர் பிகினர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்சம் கோடிங்கோட ரிலேட்டான ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு, Node.js ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கு என்ன கனெக்ஷன்ஸ் நீங்க நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஸோ இதான் விஷயம். ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற லாங்குவேஜை ரன் பண்றதுக்குரிய என்வாயன்மெண்டா தான் என்னத்தை கிரியேட் பண்றாங்கன்னு சொன்னா இந்த Node.js கிரியேட் பண்றாங்க. அப்ப இந்த Node.js கிரியேட் பண்ணின உடனே என்ன நடக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான எல்லாருக்குமே ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் தெரியும். அப்ப Node.js என்று சொல்லி ஒரு லாங்குவேஜ் வந்த ஒரு என்வாயன்மெண்ட் வந்த உடனே பேக் எண்டா இருக்கட்டும், ஏஐயா இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு இன்னொரு விஷயத்துக்கும் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண வலிக்கிட்டாங்க. இப்போ ஆரம்பத்தில் ஃப்ரண்ட் எண்ட், அதாவது யூசர்ட்ட இது ப்ரௌசர் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் டெவலப் பண்ண யூஸ் பண்ண ஜாவா ஸ்கிரிப்ட் இப்போ Node.js வரைக்கு பிறகு சர்வர் சைடு எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண வலிக்கிட்டதால ஜாவா ஸ்கிரிப்டோட வளர்ச்சி பீக்கு போயிட்டு விளங்குதா. இப்ப வந்து இந்த காலகட்டத்துல பார்க்க போறீங்கன்னு சொன்னா டெவலப்பர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 80 to 90% டெவலப்பர்ஸுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் அது தெரிஞ்சிருக்கு. ஓகேவா, அப்ப நீங்களும் வந்துட்டு நிறைய ஃபீல்டுகளுக்குள்ள போகணும்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஃபீல்டோ இல்லாட்டி மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டோ இல்லாட்டி வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், அப்படி எந்த ஒரு ஃபீல்டுக்கு நீங்க போறேன்னு சொன்னாலும் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு கொண்டு போறதுக்குரிய நிறைய லைப்ரரிஸ், நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகி இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான இது. அப்ப நாங்க வந்துட்டு இப்ப கரண்டா இன்றைய நாளைக்குள்ள வந்துட்டு எங்களோட ஜாவா ஸ்கிரிப்டை ப்ரௌசர்லையும் ரன் பண்ண இயலும், Node.jsலையும் ரன் பண்ண இயலும். சரி, அப்ப இந்த விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஓகே தானே? ஓகே, இப்போ வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் மாஸ்டர் பீஸ் என்னன்னு சொன்னா இப்போ நான் உங்களுக்கு ஸ்டக் ஓவர்ஃப்ளோ, எத்தனை பேருக்கு ஸ்டக் ஓவர்ஃப்ளோன்ற வெப்சைட் தெரியும்? ஸ்டக் ஓவர்ஃப்ளோன்றது ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட் என்ன செய்யணும்னு சொன்னா அது ஒரு ஃபோரம் மாதிரி யாருமே போயிட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இருக்கிற கொஸ்டினுக்கு நீங்களும் போய் ஆன்சர் பண்ணலாம். இது இல்லாட்டி நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எது ரிலேட்டடா சொன்னா ப்ரோக்ராமிங் ரிலேட்டடா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க சில வெப்சைட் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. கோடிங்ல ஒரு எரர் ஒன்று வரும். அந்த எரரை நீங்க காப்பி பண்ணி இந்த இதுல ஸ்டக் ஓவர்ஃப்ளோல போயிட்டு ஓகே எனக்கு இப்படி ஒரு எரர் வருது, என்ன காரணம் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இப்போ இதுல ஒருவேளை நானும் அந்த ஸ்டக் ஓவர்ஃப்ளோல இருக்கிறேன்னு வைங்க. அப்ப நான் பாப்பேன், ஓகே யாரு இந்நேரம் வந்துட்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கண்ணில் தெரியற ஆள் வச்சிருக்கேன், யது வந்துட்டு இந்த கேள்வியை கேட்டுருக்கிறார். அப்ப நான் என்ன செய்யறேன், ஓகே பாக்குறேன், எனக்கு அதுக்கு விட தெரியும். நான் அந்த எரரை வந்துட்டு ஆல்ரெடி சோர்ட் பண்ணான்னு சொன்னா நான் கீழே எழுதணும், ஓகே இப்படி இந்த இதை வந்து நீங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. சரியா, இப்ப ஏஐ வந்துட்டு ரெவல்யூட் பண்றதுக்கு முன்னுக்கு டெவலப்பர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருந்த ஒரு வெப்சைட் என்று சொன்னா அது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. கரண்டா அதை கொஞ்சம் குறைஞ்சிட்டேன்னு சொன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எறதுக்கு காப்பி பேஸ்ட் பண்ண உடனே எங்களுக்கு பக் ஃபைன் பண்ணக்கூடிய ஹெல்ப் இருக்கிறதால. ஆனா அந்த காலத்துல இதுல தான் ரிஃபர் பண்ண வழிகிட்டு அந்த காலம் இல்லை, லைக் ஒரு 1.5 இயர்ஸுக்கு முன்னுக்கு ஸ்டக் ஓவர்ஃப்ளோ சரியான பீக்ல இருந்தது. ஸோ அப்படித்தான் வந்துட்டு என்ன சொல்ற டெவலப்மெண்ட் சர்க்கிள் ஒர்க் ஆனது. அப்ப டெவலப்மெண்ட்ல நீங்க போய் என்னதை சர்ச் பண்ணினீங்கன்னு சொன்னாலும் அதிகமான இடத்துல ஸ்டக் ஓவர்ஃப்ளோ முன்னுக்கு கூகுள்ல முன்னுக்கு வந்துருக்கிறத நீங்க கவனிப்பீங்க. இதுதான் அந்த வெப்சைட். இப்போ இந்த வெப்சைட் வந்துட்டு ஒரு பெரிய சர்வே எடுக்கிறாங்க. லைக் ஒரு 80 to 90% ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து இதுல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அட்லீஸ்ட் இதை யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த வெப்சைட் வந்துட்டு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எது பாப்புலரான டெக்னாலஜி என்று சொல்லி அதுல முதலாவது 62% ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஜாவா ஸ்கிரிப்ட். அது HTML CSS யூஸ் பண்ற ஆக்களும் பார்க்க கூட சரியா பாப்புலரானது ஜாவா. அப்ப இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க லேர்ன் பண்றதால உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி, லைக் ஒரு பாப்புலரான ஒரு லாங்குவேஜ் நீங்க லேர்ன் பண்றீங்க, உங்களுக்கு ஈஸியா ஆக்சஸ் கிடைக்கும். மற்றது கம்யூனிட்டியோட சப்போர்ட் கிடைக்கும். கம்யூனிட்டி சப்போர்ட்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு எனக்கும் என்னோட ஆளுக்கு மட்டும் ஒரு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்று சொன்னா நான் அதுக்கு விட எழுதணும், இல்லாட்டி அவர் அதுக்கு விட எழுதணும். அந்த 2 பேரை தவிர ஒருத்தருக்கும் அதை பற்றி தெரியாது. சரியா, அப்ப அதை வந்துட்டு நாங்கள் ஒரு கம்யூனிட்டி ஒரு ஓவராலா பார்க்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட் குறைவா தான் இருக்க போதும். நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லாட்டி அந்த மற்றவருக்கு ஹெல்ப் பண்ணணும். இதே வந்துட்டு ஒரு 1 லட்சம் பேருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் சொன்னா
அதுக்கு எங்களுக்கு கம்யூனிட்டி சப்போர்ட் கூட வைத்தனுங்க. அப்ப அந்த கம்யூனிட்டி சப்போர்ட்டும் ஜாவாஸ்கிரிப்டுக்கு சரியான கூட. சரியா, அடுத்தது இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இதுல பாருங்க, பைத்தன் எல்லாம் 3ஆவதா தான் இருக்கு. சரியா, இது டிஎஸ் என்று சொல்றது டைப் ஸ்கிரிப்ட். டைப் ஸ்கிரிப்டும் ஜாவாஸ்கிரிப்டுக்கு மேல எழுதப்பட்ட ஒரு லாங்குவேஜ். அது ஆக்சுவலி லாங்குவேஜ்ல டைப் ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் டைப் பை டைப் ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு யூஸ் பண்றது. அப்ப இதுல பாருங்க, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். ஸோ அதுக்கு பிறகு கிளவுட் ஃப்ளோ பிளாட்ஃபார்ம். அடுத்து பாத்தீங்கன்னா வெப் ஃப்ரேம்வொர்க்கையும் அவங்க வந்துட்டு ஒரு சேவையில் எடுக்கிறாங்க. இதுல பாருங்க, முதலாவது நோட் ஜேஎஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, அது வந்துட்டு நோட் ஜேஎஸ்ன்றது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நான் அந்த என்ஜினை தனியாக எடுத்து எழுதினான்னு சொன்னேன், அதான் நோட் ஜேஎஸ். அடுத்தது ரியாக்டும் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜேக்வெரி நான் சொன்னேன் உங்களுக்கு, நெக்ஸ்ட் ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ், ஆங்குலர், இந்த ஃபர்ஸ்ட் 6 டெக்னாலஜிஸும் ஃப்ரேம்வொர்க்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணப்படுற ஃப்ரேம்வொர்க்ஸும் ஜாவாஸ்கிரிப்ட்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு பிறகு ASP.NET கோர் வந்துட்டு அது வந்துட்டு .NET. அடுத்து பார்த்தீங்கன்னா வியூஜேஎஸும் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ்டாக தான் இருக்கு. ஓகே தானே? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜேஎஸ், அப்படி வந்துட்டு நக்ஸ் ஜேஎஸ், அது எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கு. ஸோ இப்படித்தான் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டோட பாப்புலாரிட்டி இருக்கு. சரி, அப்ப அதெல்லாம் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஒரு மாஸ்டர் பீஸ். நீங்க வந்துட்டு அதை சரியா லேர்ன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லைக் நீங்க எந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள போகணுமோ, டெவலப்மெண்ட் ரிலேட்டா எந்த ஒரு ஃபீல்டுக்கு போகணுமோ அந்த எல்லா ஃபீல்டுக்கும் உங்களால போகக்கூடியதாக இருக்கு. சரியா, ஓகே. ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கணும் போல இருக்கிறாங்க, ஒரு ரியாக்ஷன் வந்தீங்கன்னு சொன்னா வரைவா இந்த அண்டைக்கு படிக்கிறேன் நாளைக்கு இன்ஜினியர் ஆறுன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஓகே, கிரேட். அந்த மோட்டிவேஷனை விட்டுறாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு நீங்க சரியா படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய பிரயோசனம் இருக்கு. சரியா, ஓகே, சிம்பிள். ஓகே, இப்போ நாங்க பார்ப்போம் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரௌசர்ல ரன் பண்ணலாம்னு 4 தடவை சொல்லி போட்டேன். இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லிக்காரன். சரியா, நீங்க இப்ப மற்ற எந்த லாங்குவேஜ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலையும் ஃபர்ஸ்ட் செஷன் வந்துட்டு அதிகமாக எப்படி இருக்கும்னா ஹவு டு இன்ஸ்டால் பைத்தன், ஹவு டு இன்ஸ்டால் C#, ஹவு டு இன்ஸ்டால்னு சொல்லி போட்டு தான் இருக்கும். ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்க மாட்டோம், உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா நீங்க ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. ஏன்டா ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணாம யாராவது இருக்கிறீங்களா இது வரைக்கும்? வீட்டை எந்த லேப்டாப்லயோ எந்த போன்லயோ ப்ரௌசரை இல்லைன்னு சொல்றாங்க, ஒரு தம்ஸ் அப் சொல்லுங்க. எந்த போன்லயோ இல்லாட்டி எந்த வெப்சைட், சாரி எந்த போன்லயோ இல்லாட்டி எந்த டெக் அப்ப நீங்க என்ன ஜாயின் பண்ணிருக்கிறீங்க? நீங்க கூகுள் குரோமும் ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணீங்க இல்லையா? ஸோ யா, எனிவே அப்ப எல்லாத்துலயுமே டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு விஷயம் ப்ரௌசர். ஓகே ஃபைன். இப்போ நாங்க அதுக்கு அடுத்த பார்ப்போம். நீங்க எந்த ஒரு வெப்சைட்ல எந்த ஒரு ப்ரௌசர்ல யூஸ் பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா, இன்ஸ்பெக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரைட் சைட்ல இப்படி கொஞ்சம் வரும். சரியா, என்னடா நிறைய வருதுன்னு சொல்லி ஒன்றும் யோசிக்காங்க, உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லித்தரேன். இந்த டாப்ல பாருங்க, எலிமெண்ட், கன்சோல், சோர்ஸ் சொல்லி இது வந்துட்டு டெவலப்பர்ஸ் அதிகமா யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ். இப்போ நாங்க சில வெப்சைட்ஸ் எழுதி எங்களுக்கு என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியாம விஷயங்கள் இருக்குல்ல, அதுகளுக்காண்டி நாங்கள் இது யூஸ் பண்றது. இதுல பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸுக்கு அடுத்தது கன்சோல் சொல்லி ஒன்று இருக்கு. சரியா, இதுக்கு எலிமெண்ட்ஸுக்கு அடுத்ததா இருக்கும் கன்சோல்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா இதை கிளியர் பண்றது ஃபுல்லா. இதுதான் எங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் நாங்கள் ஃபர்ஸ்டா ரன் பண்ணி பார்க்கக்கூடிய இடம். சரி, நான் ஃபர்ஸ்டா ஒரு லைன் ஆஃப் கோட் சொல்றேன். சரியா, console.log, சரியா, அதுக்கு பிறகு பிராக்கெட், சிங்கிள் கோட்டேஷன், அப்புறம் ஹலோ வேர்ல்ட். ஆஸ் யூஷுவல் உலகமே வந்துட்டு கோட் ஸ்டார்ட் பண்ணி ஹலோ வேர்ல்ட் டைப் பண்ணி இது பண்ணா நாங்களும் வந்துட்டு அதிலேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா, ஹலோ வேர்ல்ட். இப்போ இந்த சிங்கிள் கோட்டேஷனை முடிச்சு அதே நேரம் பிராக்கெட்டையும் முடிச்சுட்டு ஒரு செமிகோலன், நேற்று நான் பார்த்தா செமிகோலன் ஒன்று போட்டுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னா வா, இந்த ஹலோ வேர்ல்டுன்றது எங்களுக்கு பிரிண்ட் ஆயிட்டு. சரியா, இதுதான் எங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, இது வந்து சிம்பிளா இங்க 2 + 2 சொல்லி கூட என்டர் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 4ன்றது ஆன்சரா வருது இல்லையா? 34 45 பிரிச்சா எவ்வளவு? 0.755. ஸோ இதெல்லாமே என்ன நடக்குதுன்னு சொன்னா இதெல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் நடக்குது. சரியா, ஓகே தானே? ஓகே, இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு வரோம். ஸோ இப்போ எப்படி ஒரு ப்ரௌசர்ல நார்மலா ரன் பண்ணலாம்ன்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிட்டு. சரி, இப்போ நாங்க பார்ப்போம். HTML படிச்சுட்டோம், ஜாவா CSS படிச்சிட்டோம். இதை இப்போ ஜாவா ஸ்கிரிப்டோட நாங்க சேர்க்க போறோம். சரியா, ஓகே. இப்போ நான் வந்துட்டு ப்ரௌசர்ல VS கோட்ல நேட்டியான் கோடிங் எடுக்கிறேன். சரியா, நாங்க இதை ஒன்று எடுத்துருக்கிறோம். நேற்று கடைசியா இருந்தது இதுதான். ஸோ நாங்க அதுக்கு இப்போதைக்கு சாம்பிளுக்கு எடுத்து வச்சிருக்கோம். இதுல இருந்து நாங்க மூவ். சரியா, அதுக்கு முன்னுக்கு நாங்க இதுல எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னுக்கு
இதுல பாத்தீங்கன்னு சொன்னா விஎஸ் கோட்ல எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்லி போட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இதுல பாத்தீங்கன்னா லைவ் சர்வர் சொல்லி சர்ச் பண்ணுங்க. லெஃப்ட் சைட்ல இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்றதுல லைவ் சர்வர்ன்றதை சர்ச் பண்ணீங்கன்னா அது இப்படி முதலாவது வந்திருக்கு. ஓகேவா? இது பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை 52 மில்லியனா சம்திங் ஒரு இத்தனை பேர் பாவிச்சு எத்தனை பேர் 52 மில்லியன் நினைக்கிறேன். ஓகே, எனிவே இதை வந்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல வாரீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்படி இருக்கும், இன்ஸ்டால் இருக்கும். ஆனா இதுல லைவ் சர்வர்ல எனக்கு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணினபடி எனக்கு அன்இன்ஸ்டால் காட்டுது. அப்ப நீங்க இதுல வந்து இன்ஸ்டால் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓகேயா இருக்கும். சரி, அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த index.html வந்துட்டு இதுல ரைட் சைட் பொட்டத்துல பாத்தீங்கன்னா கோ லைவ்னு சொல்லி இருக்கு. சரியா, இதை நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா இப்ப கோட் 5500 வரப்போகுது. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா திருப்பி இந்த இதுக்கு போறேன். போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் கோலன், அதுக்கு பிறகு அதுல என்ன நம்பர் வந்தது 5500 5500 லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 5500 என்றதை என்டர் பண்ணினீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அந்த வெப்சைட் வந்துடும். சரியா? ஓகே, இப்ப நீங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க நேற்று கேட்கலாம், இப்ப நான் வந்துட்டு லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும், நான் வந்துட்டு நேற்றே வந்துட்டு எனக்கு இது வந்தது தானேன்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்கன்னு சொன்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஓகே, இப்ப நான் இதுல என்னத்துக்கு தேவை என்று சொன்னா நேற்று பாத்தீங்கன்னா நான் இதுல 1 போய் 2 மாத்திட்டு சரியா திருப்பி அங்க போய் ரீஃப்ரெஷ் பண்ண வேண்டி இருந்தது. சரி, அப்ப நான் உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி சொல்றேன். இதுல ஸ்டைல்ஸ்ல போயிட்டு ப்ளூவை வந்துட்டு ப்ரௌன் மாத்திட்டு சேவ் பண்ணிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்டேட் ஆகும். சரி, அப்ப நீங்க வந்துட்டு திருப்பி போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்க வேண்டிய தேவையில்லை. நேற்று ஞாபகம் இருக்கா ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தது ஞாபகம் இருக்கா? யா, சரி. ஸோ நேற்று வந்துட்டு ஃபுல்லா போய் நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கு வந்து நாங்கள் இதுலயே வந்துட்டு சேஞ்ச் பண்ணோம்னு சொன்னோம். ப்ரௌனுக்கு பதில் $100 போடுவோம், ரெட் டென் கொடுத்துட்டு சேவ் பண்ணி விட்டேன்னு சொன்னா அவ்வளவுதான். சரி, அப்ப அதுக்கு தான் லைவ் சேவ் வாங்கிக்கிறது. ஸோ நீங்க சரியா அந்த index.html வந்துட்டு லைவ் சேவ் கோ லைவ்ன்றதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா சரி, இது போட்டாச்சு. இப்போ எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு இது ஒன்றும் இப்போதைக்கு தேவையில்லை. சரியா? அது என்ன சிஎஸ்எஸ் எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லை. சரியா? ஓகே, இப்போ எங்களுக்கு என்ன தேவை? ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, இப்போ நான் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன செய்யறேன்னு சொன்னா ஜாவாஸ்கிரிப்டையும் 2 வகையில் எழுதலாம். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா நான் வந்துட்டு நேற்று சொன்னான் ஸ்டைல் என்று சொல்லி ஒன்று யூஸ் பண்ணணும். ஸ்டைல் எங்க யூஸ் பண்ணணும்? ஹெட்டுக்குள்ள யூஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க சிஎஸ்எஸ் இன்டர்னலா எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஸ்டைல வந்துட்டு ஹெட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு ஸ்டைல்னு சொல்லி ஒரு ஒரு டேக் ஒன்று யூஸ் பண்ணி இதுக்குள்ள சிஎஸ்எஸ் எழுதலாம்னு சொல்லி சொன்னேன். சரியா? ஓகே, அதே மாதிரி இன்னொரு டேக் இருக்கு, அதை வந்து ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க. சரியா? ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு இதுக்குள்ள என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதலாம். சரி, அப்ப நான் வந்துட்டு இதுல H1 போட்டுக்கொள்றேன். இப்ப பாருங்க, இதுக்குள்ள ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸ்கிரிப்டுக்குள்ள நீங்க போயிட்டு இதுலயும் நீங்க வந்து நான் அங்க எழுதலாம் console.log. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், சிங்கிள் கோட்டேஷனுக்குள்ள சொல்லி கொடுப்பேன். சரியா? இதை சேவ் பண்ணினோட நீங்க ரீஃப்ரெஷ் ஆயிடும். நாங்கள் இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க வெளில சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கல அந்த கீழே பார்க்கக்கூடிய மாதிரி. சரி, ஓகே, மேல வந்துட்டு எனக்கு இது வருது, கீழே வந்து பாத்தீங்கன்னா கன்சோல் வருது. இந்த ஹலோ வேர்ல்டுன்றது நார்மலா இந்த இடத்துல வருது. சரியா? விளங்குதா? இதுவரைக்கும் நார்மலா விளங்கி நாட்கள் இருக்கா? தம்ஸ் அப் பண்ணுதான் இப்படி இனி வந்துட்டு நாங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல டைப் பண்ணுவோம். ஓகே ஓகே, இப்ப டவுட்ஸ் யாராவது இருந்துன்னு சொன்னா நாங்க குயிக்கா இருக்கா எனக்கு சேட்ல போடுங்க. கப்பி உங்களுக்கு என்ன சந்தேகம்ன்றது சொல்லுங்க. இப்ப திருப்பி குயிக்கா நான் சொல்லணும்னு சொன்னா நீங்க வந்துட்டு விஎஸ் கோட்ல இது பண்ணிட்டு நீங்க வந்துட்டு விஎஸ் கோட்ல வந்துட்டு
என்ன சொல்றது எக்ஸ்டென்ஷன் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். அது வந்து லைவ் சர்வர்னு சொன்னான். இந்த லைவ் சர்வர் இல்லாமலும் நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கணும். இந்த இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணாம திருப்பி நீங்க ஜோதிச்சு கொண்டு போகக்கூடாது. எங்கடா ஒர்க் பண்ணதில்லைன்னு சொல்லி இது வந்து நார்மலா நடக்கிற விஷயம். அப்போ லைவ் சர்வரை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா இங்க சேவ் பண்ணி உடனே இங்க ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு டேக் இருக்கு. அந்த டேக்குக்குள்ள நீங்க வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டை டைப் பண்ணலாம். அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல டைப் பண்ற விஷயங்கள் எல்லாமே இந்த கன்சோல்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்லோவா கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா? ஸ்பீடா போறேன்னா ஓகே ஓகே, நான் திருப்பி இருக்க சதிக்கலாம் நான் சொல்றேன். லைவ் சர்வர் ஆட் பண்றது கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, லைவ் சர்வர்ன்றது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்லி லெஃப்ட் சைட்ல ஒரு பார் ஒன்று இருக்கும். அதுல போய் லைவ் சர்வர் சொல்லி சர்ச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அதுல வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே, சசிகலா, எஸ் யூ ஸ்பீட் நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்போ ஒருத்தட்ட ஸ்பீடுக்கு மேட்ட மாதிரின்னு சொல்ல தானே வேணும் இல்லையா? ஓகே ஓகே, இப்போ ஸ்கிரிப்ட்ன்ற விஷயம் என்ன என்று ப்ரொபோஸுக்கு யூஸ் பண்ணுறது, என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறது? ஓகே, ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு டேக் உண்டு சரியா? HTML டேக்ஸ் பார்த்துட்டாங்க இந்த டைம் வந்துட்டீங்களா ஷாம்? HTML டேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? அந்த விஷயம் இருந்தது தானே. அப்போ அதில் வந்துட்டு ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு HTML டேக். ஆனா ஸ்கிரிப்டுக்கு உள்ள ஸ்கிரிப்ட்ன்ற டேகுக்கு ஓப்பனிங் டேக்குக்கும் க்ளோசிங் டேக்குக்கும் உள்ள நீங்க ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணல. எப்படி ஸ்டைல் டேக் நாங்க யூஸ் பண்ணாங்க நேற்று ஒரு CSS ரன் பண்ணோம்னா ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணி ஸ்டைல் டேக் க்ளோஸ் பண்றதுக்குள்ள நாங்க வந்து ஸ்டைல் ரிலேட்டடா CSS கோட எழுதுறோம், அதை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணுதல்ல. அதே மாதிரி ஸ்கிரிப்ட்ன்ற லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட்ன்றதுக்கு உள்ள நாங்க வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதினா ஜாவா ஸ்கிரிப்ட் ரன்னா, அவ்வளவுதான். பெருசா ஒன்றும் குழப்ப தேவையில்லை. ஓகே பாவின், பிரேமலதா, இது நார்மல் பப்ளிஷ் பண்ணலாமா? நார்மலா பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே தானே, வேற யார் டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ நாங்கள் அடுத்ததுக்கு வரோம். ஓகே தானே. ஓகே, அது இப்படித்தான் வந்துட்டு பேசிக்கா ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்றது சரியா? ஓகே, அடுத்தது வந்துட்டு இப்ப இது வந்துட்டு உங்களுக்கு ஓகே தானே? இப்ப இது வந்துட்டு எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு எப்படி ஜாவா ஸ்கிரிப்டுக்காக அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது நாங்க இன்னொரு விஷயத்துக்கு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்ப எங்களுக்கு வந்துட்டு என்னோட ஓகேயா இதுல என்ன எங்களுக்கு தேவை என்று சொன்னால் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நாங்க இப்ப பார்க்க போறோம் சரியா? வேரியபிள்ஸ் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேரியபிள்ஸ் ஆல்ரெடி வேரியபிள்ஸ் என்று கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டீங்க. கிரேட். ஓகே, வேரியபிள்ஸ் என்று சொன்னா என்னன்னா நான் தெரியாதவர்களுக்காண்டி ஒரு குயிக்கானு சொல்லிட்டு வேரியபிள்ஸ்ன்றது என்னன்னு சொன்னா நீங்க வந்துட்டு ஒரு டேட்டாவை சரி ஒரு ப்ரோக்ராம்ல எழுதிக்கல நீங்க ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்றதுதான் வேரியபிள் சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இதுல நீங்க வந்துட்டு யோசிக்கிறீங்க ஓகே வேரியபிள்ஸ் சொன்னா இப்ப ஒரு யூசரை பற்றி எழுதுறீங்க சரியா? இப்ப ஜோன் என்ன பற்றி யூசர் எழுதுறீங்கன்னு சொன்னா யூசர்ன்னு சொல்லி போட்டு நீங்க ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றீங்க. அதுக்கு நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஆறு யூசர் நார்மலா ஃபார்முலா நாங்க நிரப்புவோம் தானே. யூசர்ன்றவர் ஆறு ஜோன், அவருக்கு ஏஜ் வந்துட்டு 22 சரி அவர்த்த சொல்லி போடுங்க. அடுத்தது வந்துட்டு ஏஜ் வந்துட்டு 22. மற்றது வேற என்ன சொல்லலாம்? லைக் அட்ரஸ் வந்துட்டு ஜெஃப்னா. இப்படி நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. இப்படி நார்மலா நோட் பண்றீங்களா அது ஏதாவது விஷயங்கள் இன்னைக்கு என்ன வாடம் அப்படின்னு சொன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படி நோட் பண்ணீங்க. இந்த விஷயத்த நார்மலா ஒவ்வொன்றையும் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா? ஒவ்வொன்றையும் தனித்தனியா வேரியபிள்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சரியா? ஒவ்வொன்றையுமே தனித்தனியா நாங்க வேரியபிள்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அப்ப அதுல பாருங்க அதுதான் நாங்கள் இப்ப இதுல பார்க்க போறோம் சரியா? வேரியபிள்ஸ்ன்றது இப்ப ஒவ்வொரு சிங்கிள் டேட்டாவையும் நீங்க வந்துட்டு எழுத போறீங்க. ஒரு வேரியபிளுக்கு என்ன மாதிரி சொன்னா ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் ஒன்று இருக்கும் சரியா?
ஒரு நேம் இருக்கும், அதே நேரம் ஒரு வேல்யூ இருக்கும். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? சிஎஸ்எஸ்ல நாங்க லைட்டா படிச்சு நான் தெரியும், ஒரு நேமும் ஒரு வேல்யூவும் இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு வேல்யூவும் இருக்கும். சரி, அந்த வேல்யூ தான் வந்துட்டு இங்கால இருக்கிற விஷயம். ஒரு நேமும் ஒரு வேல்யூவும் நார்மலா இருக்கு. சரியா? ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றது, வேரியபிளை டிக்ளேர் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, அப்ப இதுல வந்து எப்படி சொல்லுவோம்னா லெட்ன்னு சொல்லி ஒரு கீவேர்ட் இருக்கு. லெட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஜோ, அவ்வளவுதான். சரியா? இப்ப பாருங்க, நேம்ன்றது ஜோன். இப்ப கன்சோல் லாக் என்றது என்னத்துக்கு வேலை செய்யுதுன்னு சொன்னா நாங்க ஏர்லியா பார்த்த மாதிரி அதை பிரிண்ட் பண்றதுக்கு பாய்ச்சாங்க. கன்சோல் லாக் யூஸ் பண்ணிக்க இதுக்குள்ள இருந்தது அங்க பிரிண்ட் ஆனது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா நேமை வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறேன். சரியா? இப்ப நான் நேமை பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னால், சரியா, இப்ப நேம் வந்துட்டு நேமை நான் வந்து லாக் பண்ணேன், எனக்கு என்ன வருது? ஜோன் வருதா? விளங்கினதா? இது விளங்கினாக்கள் ஒரு தம்ஸ் அப் பண்ணி தாங்க பார்ப்போம். இது விளங்கிட்டுன்னு சொல்றாங்க. ஓகே, சேஃப்டிகன் ஹாப்பி கிரேட். ஓகே, ரைஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்கடா. ஓகே, விளங்கினாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கடா. ஓகே, நைஸ். ஓகே, கிரேட் 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 கிரேட். சரியா? ஓகே, தேங்க்யூ. ஸோ யா, அப்போ இப்போ நேமை வந்துட்டு இப்படி செய்யலாம். இதே மாதிரி நீங்க வந்துட்டு என்ன விஷயத்தையும் கொடுக்கலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் நேம் நான் கொடுத்தேன், அதே மாதிரி இப்போ நான் ஏஜென்ட் கொடுப்பேன். லெட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு, நான் இதில் கோட்டேஷன்லேயே போடுறேன், 22 போடுவோமே. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஏஜ் கன்சோல்ல பிரிண்ட் பண்ணினா 22 வருது. இதே நான் திருப்பி நான் நேமை பிரிண்ட் பண்ணா இங்கே 2 வரும். ஓகே தானே? அப்போ இப்படித்தான் வந்துட்டு இதுல வேரியபிள்ஸை நான் கிரியேட் பண்றேன், அந்த வேரியபிள்ஸை நான் கீழே போயிட்டு பிரிண்ட் பண்றேன். சரியா? அப்போ இப்படித்தான் வந்துட்டு நார்மலா வேரியபிள்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ அப்ப இதுல வந்துட்டு இப்படி நீங்க செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இப்படித்தான் வந்துட்டு வேரியபிள்ஸ் வந்துட்டு நார்மலா ஒர்க் ஆகுது. சரியா? ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொன்னா தானே, இந்த வேரியபிள்ஸுக்கு சில என்ன சொல்றது, சில இது இருக்குது. என்ன சொல்ற, வேரியபிள்ஸுக்கு வந்துட்டு ஒரு கட்டுக்கோப்பு இருக்குது, அதுக்கு வந்துட்டு ஒரு டிசிப்ளின் இருக்குது. எப்படி வந்துட்டு இந்த வேரியபிள்ட நேமை நாங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, அப்ப வேரியபிள்ஸோட நேமை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னா இது வந்துட்டு கீவேர்டா இருக்கக்கூடாது. சரி, அப்ப கீவேர்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கீவேர்டுன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த லெட்ன்றது ஒரு கீவேர்ட். ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ற விஷயங்களுக்கு தானே. இப்ப லெட் இஸ் ஈக்குவல் டு ஹலோ ரெண்டு கொடுக்குறேன் வைங்களேன். இப்ப பாருங்க, லெட்டுக்கு ஒரு அண்டர்ஸ்கோர் வருது. லெட் இஸ் நாட் அலவுட் டு பி யூஸ்ட் இன் த நேம் ஆஸ் அ நேம் இன் லெட் ஓப்பன்ஸ் டிக்ளரேஷன், விச் மீன்ஸ் லெட்ன்ற பேர்ல நீங்க ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண முடியாது. அப்ப இந்த கீவேர்டை அது வந்துட்டு ஒரு அளவு இருக்கக்கூடாது. சரி, அப்ப நோ கீவேர்ட்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு யூஸ் பண்ண இயலாது. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு கீவேர்ட் வந்துட்டு சாரி வேரியபிள் நேம் வந்துட்டு இது நம்பர்ல ஸ்டார்ட் பண்ண கூடாது. சரியா? அது வந்துட்டு ஒரு 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 லெட்டர்ல தான் அது ஸ்டார்ட் பண்ணணும், நம்பர்ல ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு லெட் ஒன் நேம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு போட்டீங்கன்னு சொன்னா திருப்பி அதில் எரர் வருது. சரியா? an identifier keyword cannot immediately follow a numeric iteral. சரி, அப்ப இது வந்துட்டு லெட்ன்றதுக்கு அடுத்ததா ஒரு நியூமரிக் நம்பர் வந்து வர இயலாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரியா? அப்ப இதாலையும் வந்து நார்மலா யோசிச்சு பாருங்க, அதாவது ஏதாவது வேரியபிளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அது ஒன்றுன்னு சொல்லி நம்பருக்கு முன்னுக்கு நம்பரை யூஸ் பண்றது அது நார்மலா அப்படி நாங்க யூஸ் பண்றது தான், ஒரு ஃபேர் இல்லை தானே. ஸோ அப்படி அதால வந்துட்டு அதையும் வந்துட்டு யூஸ் பண்ண இயலாது. சரியா? ஸோ அப்படி வந்துட்டு சில இதுகள் இருக்கு. ஓகே ஓகே, அடுத்தது நீங்க இதுல பார்த்துருப்பீங்க என்ன ஒரு விஷயம் நான் இதுல பாவிக்கிறேன், இதுல டபுள் ஸ்லாஷ் நான் யூஸ் பண்ணிட்டேன், அங்கால நான் யூஸ் பண்றேன் சில வேர்டுகள் இல்லையா? இப்ப இதை என்னன்னு சொன்னா இதை நாங்க சொல்றது கொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நேற்று முந்தின நாள் வந்தாக்களுக்கு தெரியும், நேற்று முந்தின நாள் வந்தாக்களுக்கு தெரியும்னு சொன்னா ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க கொமெண்ட் என்னன்னு. இல்லாட்டி நீங்க வராமலே உங்களுக்கு தெரியுமானாலும் ஓகே.
ஹேண்ட் ரைஸ் பண்ணி கமெண்ட்ஸ் என்ன? ஓகே, 17 பேருக்கு தெரியும். ஓகே, 18 பேர். ஓகே, ஸோ இப்போ இதுல என்னன்னு சொன்னா கமெண்ட்ஸ் என்னன்னா இது வந்துட்டு கோடிங்ல ரன் ஆகாது. சரி, உதாரணத்துக்கு இதே நம்ம வந்துட்டு நோமல நோ கீவேர்ட் ரெண்டு போட்டு சொன்னா சம்திங் போட்டு சொன்னா எரர் காட்டிட்டு இருக்கு. இது வந்து ரன் ஆகுது பாருங்க. அன்கோட் சின்டெக்ஸ் எரர்னு சொல்லி வருது. இந்த கீ வந்துட்டு வேலை செய்யாது பிளா பிளா பிளான்னு சொல்லி வருது. அப்ப இது நோமலா இப்படி நாங்கள் எழுதவே இல்லாது. ஆனா நாங்கள் இதை வந்துட்டு கமெண்ட் யூஸ் பண்ணோம்னா டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எங்களால அதை என்னத்தையும் எழுதி கொள்ளையிலும். இது என்னத்துக்கு நாங்கள் நோமலா யூஸ் பண்றோம்னு சொன்னா இப்ப எங்களோட கோடை இன்னொரு டெவலப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோட் வந்துட்டு என்ன விஷயம் அதுல இருக்குன்னு சொல்ற விஷயத்த அதுல பாக்குற மாதிரி இருக்கு. சரியா? ஓகே தானே? ஓகே, அதைத்தான் இது அதுக்குத்தான் இது வந்துட்டு யூஸ் பண்றோம். அப்ப வேரியபிள்ஸ்ன்றது ஒரு டேட்டாவை கேரி பண்ணுது. அதே நேரம் அந்த வேரியபிள்ஸை வந்துட்டு நாங்கள் ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஓகே, இதுல வந்துட்டு என்னன்னா இப்ப நான் வேரியபிள்ஸை இந்த டைம்லயே மாத்துறேன். அப்ப நான் வந்துட்டு லெட் நேம் வந்துட்டு ஜோன் கொடுக்குறேன். இப்ப திருப்பி நான் சொல்றேன் நேம் வந்துட்டு ராஜ் என்று மாத்துறேன். சரி, இப்ப பாருங்க எனக்கு ராஜ் என்று தான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னு சொன்னா இந்த நேம் ஜோன் சொல்லி நான் ஆரம்பத்துல நான் டிக்ளேர் பண்ணினாலும் நான் கீழே என்ன செய்யறேன் நேம ராஜ் என்று மாத்துறேன். ஸோ எப்படின்னு சொன்னா ஒரு கோடிங் வந்துட்டு லைன் பை லைனா தான் கம்ப்யூட்டர் ரீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். அப்ப எங்களுக்கு 10வது லைன்ல என்ன செஞ்சிருக்கிறோம் நேம ஜோன் இது பண்ணிருக்கிறோம். ஆனா அதே 12வது லைன்ல என்ன செஞ்சிருக்கோம் ராஜ் என்று மாத்திட்டோம். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா நேம் வந்துட்டு நேமோட வேல்யூ வந்துட்டு மாறிட்டு அப்ப ஜோன் இருந்தது ராஜ் வருது. அப்ப நான் 13வது லைன்ல கன்சோல் லொக் பண்ணி பாக்க எனக்கு வந்துட்டு ராஜ் வருது. விளங்குதா? அப்ப இப்படித்தான் வந்துட்டு வேரியபிள் ஒர்க் பண்ணும். ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் ஒரு விஷயம் லைக் என்ன சொல்லுவோம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வைங்களேன். ஒரு பேங்க்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. சாரி, இன்ட்ரெஸ்ட் ரேட். பட் இதுல என்ன சொல்றது வேரியபிள் நேம்ல வந்துட்டு ஸ்பேஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதா? சரியா? ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 3% வைங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்ப பாருங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது மாறாது இல்லையா? அப்ப அந்த வெளில ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் பின்னுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் போட்டு நாங்கள் பிரிச்சு பிரிக்க கூடாது. அது வந்துட்டு பேங்கோட சாஃப்ட்வேரை வந்துட்டு க்ளோஸ் பண்ண வச்சிருக்கு. அப்படித்தானே? அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா இதை மாத்தவே கூடாதுன்னு சொன்னா நாங்கள் இதுல என்ன செய்வோம்னு சொன்னா கன்ஸ்டன்ட் சொல்லி என்னன்று சரியா லெட்ன்ற மாதிரி லெட்ன்ற கீவேர்ட் மாதிரி கன்ஸ்டன்ட்ன்ற கீவேர்ட் இருக்கு. அப்ப இதை நாங்கள் வந்துட்டு இதுல வந்துட்டு பாருங்க நான் இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணி நான் பாருங்க 3 வருது. என்னன்னு சொன்னா நான் இதே ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ற ஒரு கீவேர்ட் தான். சரியா? கன்ஸ்டன்ட்ன்ற கீவேர்ட். அப்ப அதே மாதிரி நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அதை வந்து 3 என்று சொல்றேன். அப்ப இங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் 3 என்று இருக்காது. ஆனா இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா இப்ப நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4 மாத்தணும் வைங்க. லெட்ஸ் சே 4 மாத்தணும் சொன்னா இப்ப நான் சேவ் பண்ணி பார்த்தா எனக்கு எரர் வருது. அன்போர்ட் டைப் எரர். சரி, அசைன்மெண்ட்ரிக் கன்ஸ்டன்ட் வேரியபிள் ஒரு கன்ஸ்டன்டான வேரியபிளுக்கு சரி ஒரு கன்ஸ்டன்ட் வேரியபிளை என்னால திருப்பி இன்னொரு விஷயத்த அசைன் பண்ண இயலாது. ஒரு விஷயம் ஒரு வேரியபிளுக்கு ஒரு கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ற வேரியபிள் ஒன் டைம் டிக்ளேர் பண்ணினா அந்த நம்பரான் அதோட கடைசி வரைக்கும் இருக்க போகுது. சரி, அப்ப நாங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ண இல்லாத வேரியபிளுக்கு நாங்க என்ன செய்வோம் கன்ஸ்டன்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணும். சரியா? ஓகே, இது எத்தனை பேருக்கு விளங்கி இருந்துன்னு சொன்னா இல்ல ஓகேன்னு சொன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் தாங்க ஆகும். ஓகே, கிரேட். கை ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்ணல. ஓகே, ஃபைன். ஓகே, நான் இப்போ வந்து இப்ப டவுட்ஸ் இருந்தா நான் உங்களுக்கு ஒரு 1 minute தரேன். நீங்க சேட்ல போடலாம். சரியா? நான் இவ்வளவு நேரம் படிப்பிச்சதுல இருந்து மட்டும் டவுட் கேட்டீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்ன சொன்னா நீங்க தேவை அன்வான்டான டவுட்ஸ் கேட்டீங்கன்னு சொன்னா என்னால நாங்க அவுட்டர் இதுக்கு போயிடுவோம். சரி, நான் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா சொல்லிடுறேன். டவுட்ஸ் இருந்தா நீங்க சேட்ல போடலாம். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நாங்க இன்னும் ஃபைலை தனியாக கன்வெர்ட் பண்றதுக்கு நான் இன்னும் கொண்டு போயில. நான் அடுத்தது நான் அதான் சொல்ல போறேன். நான் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஜேஎஸ் வரேன். ஓகேவா? வேற ஏதாவது?
நீங்க நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அப்ப இதை வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு அடுத்து நாங்க ரியாக்ட்னு சொல்லி சொன்னோம். ரியாக்ட் இப்போ நார்மலா வந்துட்டு இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட தனியா, HTML தனியா, CSS தனியா வந்துட்டு செய்யற அந்த அந்த ட்ரெண்ட் வந்துட்டு போயிட்டு இப்போ வந்துட்டு ஜாவா இப்போ ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ், வியூ ஜேஎஸ் 3 விதமான ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஃப்ரேம் ஒர்க்ஸ் அதை நாங்கள் சொல்லுவோம். அப்போ அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வெப்சைட் செய்யறதுக்கு, வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் வந்து ட்ரெண்ட் செட்ல இருக்குது. நீங்க அதுக்கு வேணும்னு சொன்னா செக் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு இது முடியமாயிரம் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலா சொல்லுவார். ஸோ அப்போ அந்த ரியாக்ட் வந்துட்டு இப்படி நீங்க இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமா தான் ரியாக்டை ரன் பண்ணுவீங்க. அது இப்போ கரண்டா ஸ்ரீலங்கால இருந்து பொறுத்த வரைக்கும் ரியாக்டட் டெவலப்பர்ஸுக்குரிய கிராக்கி சரியான கூடவா இருக்கு. ஸோ நீங்களும் விருப்பம் சொன்னா நீங்க அந்த ரியாக்டை லேர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே ஓகே லெட் ஒருக்கா யூஸ் பண்ணா சரி. எஸ் எக்ஸாக்ட்லி. நீங்க வந்து டிக்ளேர் பண்றேன்னு சொல்லி இருக்குல்ல, டிக்ளேர்னு சொன்னா ஒரு வேரியபிளை நீங்க வந்துட்டு ஒரு கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த லெட்ன்றது யூஸ் ஆகுது. ஆக்சுவலி லெட்டுக்கு பின்னுக்கு இன்னொரு ஸ்டோரி இருக்கு. என்னன்னு சொன்னா, நீங்க லெட் நேம்னு சொன்னா RAM இருக்கு தானே உங்களோட லைக் உங்களோட லேப்டாப்போ இது ஏதோ ஒன்று சொல்லி யூஸ் பண்றீங்கன்னா அதுல RAMல ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்து ஒதுக்கிடும். இது இந்த இடத்துல இதுக்குரிய வேரியபிளை கிரியேட் பண்ண போகணும். சரி, அப்ப அந்த ஸ்பேஸுக்கு நேம் ஒன்று வைக்கும். இதுல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த நேமை வைக்கும். அதுக்கு பிறகு ஜோன்னு சொல்லி நீங்க அங்கே கொடுக்குற வேல்யூவை அந்த ஸ்பேஸ்ல அசைன் பண்ணி வைக்கும். அப்போ நீங்க எப்போ எல்லாம் வந்து நேம் ஒன்று கொடுக்குறீங்களோ அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு உங்களுக்கு டேட்டா எடுத்துட்டு காட்டிட்டு இருக்கு. இப்படித்தான் வந்துட்டு இந்த வேரியபிள்ஸ் ஒர்க் ஆகுது. அப்போ லெட் நேம்னு சொல்லிக்கல தான் அந்த அலோகேஷன், அந்த RAM அலோகேஷன் அந்த டேட்டா அலோகேஷன் வந்து நடக்குது. அதே மாதிரி தான் கன்ஸ்டன்ட் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்க வந்து திருப்பி லெட்ன்றதை யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒருக்கா லெட்ன்றதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இந்த திருப்பி அந்த கிரியேட் ஆயிருந்தானே இந்த ஸ்பேஸ், அதுக்கு பிறகு நீங்க நேமை வந்து திருப்பி மாத்திட்டு இருந்தா உங்களுக்கு ஓகே இருக்கு. ஓகே, தேங்க்யூ. லெட் ஒருக்கா யூஸ் பண்ண தெரியா? தேங்க்யூ. லெட் நேம்னு செகண்டா கொடுத்தா எரர் வருமா? இல்ல ஐயா, செகண்டா கொடுத்தா எரர் வருமா? லைக் அதை அப்படி அக்செப்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். எரர் வருதுன்னு நானும் அதை அப்படி கொடுத்து பார்த்தது இல்லை. ஓகே கௌசி, செகண்ட் டைம் கூட கேட்க ஒரு எரர் வருது. cannot redeclare block scope variable. திருப்பி அதை இது பண்ண இயலாது, ரீடிக்ளேர் பண்ண இயலாது. ஓகேவா கௌசி? ஓகே, நேம் டிக்ளேருக்கும் டிஃபைனுக்கும் இனிஷியலைஸுக்கும் என்ன அது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நான் சொல்ற விஷயம்தான். அப்படி எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கானது. அப்படி இல்லைன்னா நினைக்கிறேன் டிக்ளேர் பண்றது, டிஃபைன் பண்றது, இனிஷியலைஸ் பண்றது எல்லாமே ஒன்று. எல்லாமே ஆரம்ப கட்டத்துல நாங்கள் செய்யறதான் குறிக்குது. அடுத்தது அழகேஸ்வரி, இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது வேரியபிளா? இதுவும் ஒரு டைப் ஆஃப் வேரியபிள். இது கன்ஸ்ட் வேரியபிள். சரி, அதாவது வந்துட்டு நாங்கள் சேஞ்ச் இதுவும் வேரியபிள். அதாவது நான் சொன்னேன் ஸ்பேஸ் அலோகேஷன். அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் அலோகேஷன் ஒன்று நடக்கும். அந்த அதுல வந்துட்டு நீங்க அந்த டேட்டாவை போட்டு வைக்கிறீங்க. அப்ப அதுவும் ஒரு வேரியபிள் தான், ஆனா அது என்ன மாற்ற முடியாத வேரியபிள். சரியா? Okay, which JavaScript questions are typically asked in interviews? நாங்கள் சொன்னாலே நீங்க இதை தவிர வேற கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா நாங்கள் அதை தாண்டி நாங்கள் அங்கால போயிடுவோம். மற்றது வந்து நிறைய பேர் பிகினர்ஸ் இருக்கக்கூடிய நான் இப்போ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் கதைக்கல இல்லையா செல்வகுமார்? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே ஃபைன். ஸோ நாங்கள் அடுத்ததுக்கு போவோம் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு அடுத்தது பார்ப்போம். இப்போ நான் வந்துட்டு வேரியபிள்ஸ் சொன்னா வேரியபிள்ஸ்ல டைப்ஸ் இருக்கு. சரி, எப்ப பாருங்க இதுல நான் ஜோன் நீங்க அவதானிச்சீங்களா தெரியல. இந்த ஜோன் கொடுக்க நான் டபுள் கோட்டேஷனுக்குள்ள கொடுக்குறேன். டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்ணி கொடுக்குறேன். ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு 3 சும்மா வழியவே கொடுத்துட்டேன். சரியா? இதை வந்து சொல்றது டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னன்னு சொன்னா இதை வந்து நாங்கள் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் கோட்டேஷனுக்குள்ள யூஸ் பண்ணினா நாங்கள் அதை ஸ்ட்ரிங் சொல்லுவோம். ஸ்ட்ரிங்ன்றது என்னன்னு சொன்னா கம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். கம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இப்போ கேரக்டர் இருக்கு தானே, ஏன்றது ஒரு கேரக்டர், பின்றது ஒரு கேரக்டர், அட்ன்றது ஒரு கேரக்டர், அட் சிம்பிள் இருக்கு தானே, ஹேஷ்டேக்ன்றது ஒரு கேரக்டர், இப்படி வந்துட்டு நம்பர்ஸ் வந்துட்டு கேரக்டர். இப்படி வந்து கம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் நாங்கள் வந்து ஸ்ட்ரிங் சொல்லுவோம். அப்ப எத்தனை நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு இதுக்குள்ள வரும்னு சொன்னா அந்த கம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அதை வந்து நாங்கள் ஸ்ட்ரிங் சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு அதைத்தான் நாங்கள் வந்துட்டு டபுள் கோட்டேஷனுக்குள்ள போடுவோம். சரி, இதை இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நாங்கள் டபுள் கோட்டேஷன் அல்லது சிங்கிள் கோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் சிங்கிள் கோட்டேஷன் யூஸ் பண்றாங்க. ஜாவாஸ்கிரிப்ட்ல சிங்கிள் கோட்டேஷன் இல்லை டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாம இப்படி போட்டுன்னு சொன்னா எனக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. ஜோன் இஸ் நாட் டிஃபைன். ஏன்னு சொன்னா இது ஜோன்ன்றது வேரியபிளுக்கு டிரெக்டா தான் யூஸ் பண்ணேன். அப்ப சிங்கிள் கோட்டேஷன் இல்லை டபுள் கோட்டேஷன் நீங்க ஸ்ட்ரிங்ல யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, அடுத்தது நம்பர்.
சரியா? முதலாவது என்ன சொன்னா ஸ்ட்ரிங் சொன்னா ஸ்ட்ரிங் வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். அடுத்து வந்து நம்பர், டிரெக்டாவே நீங்க நம்பரை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது 3 கொடுத்துருக்கேன், ஏஜ்ன்றது 22 22 நம்பர் இல்ல. 22 என்ன டைப்? சரி 22 என்ன டைப் பண்ணி கெஸ் பண்ணி சாட்ல போடுங்க. அல்லது ஏஜ் என்ற வேரியபிளுடைய டைப் என்னவா இருக்கு? ஸ்ட்ரிங். எக்ஸாக்ட்லி. என்ன சொன்னா டபுள் கோட்டேஷனுக்குள்ள வருது, அது காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லையா? ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது வந்துட்டு ஒரு நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்க எக்ஸாக்டா பார்க்கணும்னு சொன்னா நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட 2 கூட்ட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பெருக போறேன், சரியா? 2ஆல பெருக்கிறேன், 2ஆல பெருக்கிறேன் சொன்னா இப்ப எனக்கு வந்துட்டு 6 வருது. இதே வந்து நான் ஏஜ் 2ஆல பிரிக்கிறேன்னு சொன்னா ஓகே, இதுல வந்துட்டு என்னன்னு சொன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டைனமிக் டைப் ஆகும், சரியா? டைனமிக் டைப்னு சொல்லல, அது ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு டைப்பிங் எடுக்கும். அப்போ நாங்கள் டபுள் கோட்டேஷன்ல போட்டாலும் நாங்கள் ஈக்குவேஷனுக்குள்ள போடல, அதை வந்துட்டு எங்களுக்கு இது பண்ணும். ஸோ நான் இதுல வந்துட்டு இப்போ இதை ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்துவோமே, இதில் வந்துட்டு ஏன்னு போடுறேன், நாட் நம்பர் இப்படி ஒரு எரர் வரும். நார்மலா ஸ்ட்ரிங் நாங்க 2ஆல பெருக்கி. ஆனா இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க நம்பர் டைரக்ட் நம்பராவே யூஸ் பண்ணிக்க டைனமிக் டைப்பிங் இருக்கிறதால அது ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பரை சாரி அந்த ஸ்ட்ரிங்கை நம்பரா மாத்தும். அதெல்லாம் நான் எங்களுக்கு ஆன்சர் வந்தது, சரியா? ஓகே தானே? அப்ப இப்படி வந்துட்டு இருக்கு. அப்ப இதுல வந்துட்டு மெயினா பார்த்தோம் முதலாக வந்துட்டு ஸ்ட்ரிங் சொல்லி வந்து பார்த்தோம். ஸ்ட்ரிங் வந்துட்டு என்னென்ன ஸ்ட்ரிங் சொன்னா காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர். அடுத்தது வந்துட்டு நம்பர் பார்த்தாங்க, சரி? நம்பர்ன்றது என்ன? நார்மலா நாங்கள் வந்துட்டு 3.5 சரியா, சயா 3.5 இது எல்லாமே நம்புறாங்க. சயாவிலேயோ சகவிலேயோ தசமதானத்துல வரும்னு சொன்னா அது நம்பரை இருக்கும், சரியா? ஓகே, அடுத்தது ஸ்ட்ரிங். அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு, பூலியன் சொல்லுவோம், சரியா? உதாரணத்துக்கு என்ன சொல்லுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். இப்ப கேன் vote அப்படின்னு சொல்லுவாங்க, vote பண்ணலாமா ஒரு ஆள் என்று சொல்லிட்டா இது வந்து ட்ரூ ஓ ஃபால்ஸ். இப்ப vote பண்ணலாமாண்டா இப்ப எஸ் ஓனோ கொஸ்டின் சொன்னா உண்டு ஓமன்னு சொல்லணும், இல்லாடி இல்லைன்னு சொல்லணும். இப்ப நாங்க எஸ் ஓனோ கொஸ்டினுக்கு நாங்க வந்துட்டு இப்போ பெரிய ஆன்சர் சொல்றோம்னா நாங்க அதுல மலுப்புறோம் நீங்க செஞ்சனியான்னு சொன்னா இல்ல அவர் வந்தவர்னு சொன்னா அப்ப அது வந்துட்டு சரியான ஆன்சர் இல்லை. செஞ்சனியாண்டா எஸ் ஓனும் அத மாதிரி வந்துட்டு கேன் voteன்றது ட்ரூ ஓ ஃபால்ஸ் வரணும் இல்லையா? அப்ப ட்ரூ ஓ ஃபால்ஸ்ன்னு சொன்னா இதுல நான் வந்துட்டு ட்ரூ சொல்லி கொடுப்பேன், சரி? ட்ரூ ஓ ஃபால்ஸ்ன்றது பூலியன். பூலியன் சொன்னா என்னன்னு சொன்னா அது வந்துட்டு ஒரு வேளை உண்மையா லைக் ட்ரூவா இருக்கும், ஃபால்ஸா இருக்கும். 2 வகையான ஆன்சர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது பூலியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு இப்போ கேன் vote பண்ணலாமா, ஓம் அல்லது இல்லை, இப்படி வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ரெண்டு தீர்மானம் தான் இருக்கும்னு சொன்னா அதை வந்து அதுல யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு எங்களுக்கு எங்க யூஸ் ஆகும்னு சொன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் சொல்லி நாங்கள் போக படிப்போம், அந்த விஷயத்துக்கு கூட ஒர்க் ஆகும், சரியா? அப்ப அந்த இடத்துல நாங்கள் இதை பாவிக்க வேண்டியது. ஓகே, உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஓகே இப்படி ஒரு டேட்டா டைப் இருக்கு, இது வந்துட்டு பூலியன் டேட்டா டைப், சரியா? இதுல பாருங்க ஏஜ்ன்றது ஸ்ட்ரிங் டேட்டா டைப், இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட், இது டேட்டா டைப். ஓகே, இப்போ இது ஓகே, சரியா? இப்போ வந்துட்டு 3வது டேட்டா டைப் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒப்ஜெக்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு, சரியா? ஒப்ஜெக்டை நான் பிக்கா பார்ப்போம். ஒப்ஜெக்ட் என்னன்னா மல்டிபிள் டேட்டா டைப் சேவ் பண்றது. இப்போ லெட் வந்துட்டு யூசர்ஸ் சொல்லி போட்டு ஒன்றை சேவ் யூஸ் பண்ணி யூசர்ஸ் சாரி யூசர் டீடைல் வச்சு, சரியா? யூசர் டீடைல் சொல்லிட்டு கேர்லி பிரேசஸ் போட்டுட்டு, சரியா? கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிட்டு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா அதுக்கு உள்ள நேம் சொல்லி யூஸ் பண்ணணும், சரியா? நேம் ஜான், ஓகேவா? ஞாபகம் இருக்கா? இதே ஃபார்மெட்ல நாங்க ஒன்று எழுதிட்டாங்க, சிஎஸ்எஸ் எழுதினாங்க, சிஎஸ்எஸ் கிளாஸ். இது வந்துட்டு ப்ராப்பர்ட்டி வேலையும் கொடுத்தான் செய்யணும். அடுத்தது வந்துட்டு நான் என்ன சொல்றேன், ஏஜ் நான் வெள்ளன போட்டேன் தானே 22 என்ன சொல்லி இப்படி போட்டேன்னு சொன்னா ஆரம்பத்துல ஞாபகம் இருக்கு, நாங்க ஒரு செட் ஆஃப் டேட்டா எழுதினாங்க யூசர்ல. என்ன எழுதினாங்க, யூசர் ஏஜ் அட்ரஸ். அப்ப இந்த 3 டேட்டாவையும் எங்களால ஒரு வேரியபிளே சேவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அட்ரஸ், சரி, அட்ரஸ் வந்துட்டு ஜஸ்ட் நாங்க போறோம், ஓகேவா? இப்படி போட்டுட்டு நாங்கள் இதை எப்படி யூஸ் பண்றேன்னு சொன்னா யூசர் டீடைல் டாட்
அங்கால அட்ரஸ் போட்டேன்னு சொன்னேன். அட்ரஸ் ஸ்பெல்லிங்ல நான் சரியான ஒரே ஸ்பெல்லிங்லயே 2 இடத்துலயும் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதால அது வைக்காது அட்ரஸ் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னா இப்ப பாருங்க ஜெஃப் நாண்டு வருது. இதான் ஆப்ஜெக்ட்னு சொல்றது. ஒரு செட் ஆஃப் டேட்டாவை நீங்க ஒரே வேரியபிள்ல சேவ் பண்ணி வைக்கிறது. ஒரு யூசர் இதெல்லாம் யூசர் டேட்டா இதெல்லாம் நீங்க வந்து அடிக்கடி அங்கால ப்ரோக்ராமிங்குள்ள நீங்க வாரீங்கன்னு சொன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ல பாடமாயிரும். என்ன சொன்னா இது இப்படி ஆப்ஜெக்ட்ஸோட தான் நீங்க நிறைய ஒர்க் பண்ண வேண்டி வரும். அப்ப ஒரு டீட்டெயில் யூசர் டீட்டெயிலா இருக்கட்டும் இல்லாட்டி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நாங்கள் அப்படி ஆப்ஜெக்டா சேவ் பண்றது வழக்கம். சரி, அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு. அது அரேன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஃப்ரூட்ஸ் சொல்லி ஒரு அரே. அரேன்றது என்னன்னா சேம் மல்டிபிள் டேட்டாவை சேவ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பனானா ஓகே ஒரு ஸ்ட்ரிங். அடுத்தது வந்துட்டு ஆப்பிள். ஓகே 2 போட்டு இப்போ பாருங்க இதோட டிக்ளரேஷனை பாருங்க. ஸ்கேர் பிராக்கெட் அதுக்குள்ள ஒரு டேட்டா ஒரு ஸ்ட்ரிங், அதுக்கு பிறகு ஒரு காமா, சாரி அதுக்கு பிறகு ஒரு காமா, அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்ட்ரிங், அதுக்கு பிறகு ஸ்கேர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்குள்ள வந்து நீங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் சிங்கிளா நீங்க சேவ் பண்ணணும்னு சொன்னா இதுல யூஸ் பண்ணலாம். ஆனா ஆப்ஜெக்ட் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம், அது வந்து டீடைலா நாங்க யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து நேமை வச்சுக்கொண்டு நாங்கள் ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, இப்படித்தான் வந்துட்டு ஈஸியா எங்களால யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகேவா, அப்ப இதுல வந்துட்டு எப்படி நாங்க அக்சஸ் பண்றோம்னு சொன்னா நான் குயிக்கா சொல்லித்தரேன். வந்துட்டு ஃப்ரூட்ஸ்ல வந்துட்டு இண்டெக்ஸ் சொல்லலாம். இண்டெக்ஸ் அடுத்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சின்ன டைம் இருந்தா உங்களுக்கு நான் அதை கவர் பண்ணிடுறேன். ஓகே, அப்ப இதுல பாருங்க ஃப்ரூட்ஸ் வந்துட்டு 0 யூஸ் பண்ணிக்க எங்களுக்கு பனானான்றது இங்க பிரிண்ட் ஆகும். அதாவது இதை முதல்ல 1 யூஸ் பண்ணா எங்களுக்கு ஆப்பிள் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். சரியா, அப்ப இதைத்தான் சொல்றது என்ன சொல்ற டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, ஓகேவா. ஓகே, இப்ப நான் வந்துட்டு எனக்கு யாராவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு சொல்லுங்க. இதுல இன்டீஜர் ஃப்ளோட் இல்ல, இதுல இன்டீஜரும் ஃப்ளோட்டும் இல்லை. இது வந்துட்டு எல்லாமே நம்பர்ஸ் தான். அதான் இது வந்து டைனமிக்கா இருக்கிற ஒரு இதன் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு இது இருக்கு. டைப் பேஸ்டா இல்ல. நம்மளுக்கு என்ன சொல்லிப்பேன், டைப் ஸ்கிரிப்ட் சொல்லி டைப் ஸ்கிரிப்ட் வந்துட்டு இப்போ மைக்ரோசாஃப்ட் மெயின்டைன் பண்றாங்க. டைப் ஸ்கிரிப்ட் என்னத்துக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா இதுல வந்து டைப் ஓரியன்டான நிறைய சிக்கல் இருக்கு. அது ஜாவா ஸ்கிரிப்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாவே இன்ட்ரோடியூஸ் ஆகல. அது வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜா வந்து அதுக்கு பிறகு அதோட யூசேஜ் கூடி அது அப்படியே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுது. அதால வந்துட்டு இங்க வந்துட்டு ஃப்ளோட் இன்டீஜர் அப்படியான தனித்தனி இதுகள் இல்லை. நீங்க டைப் ஸ்கிரிப்ட்ல அப்படியான விஷயங்களை நீங்க கூட யூஸ் பண்றீங்க. டைப் ஸ்கிரிப்ட் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனா டைப் ஓரியன்டா இருக்கும். சரி, ஓகே. வேற யாராவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க குயிக்கா போட்டா. ஓகே, ஸ்ட்ரிங் 22 நம்பரை ஒருக்கா கோல் பண்ணி காட்டுங்க சார். 22 ஸ்ட்ரிங் 22 நம்பரை ஸ்ட்ரிங் 22 இந்த 22 நம்பர் ஆக்கணும் முடிச்சுன்னா நீங்க அந்த கேர்லி பிரேசஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சரி நம்பர் ஆயிடும். ஓகேயா, இந்த கல்யாணம் கேட்டீங்களா எனக்கு அது சரியா கூட ஐடியா விளங்கல. வேற எனக்கு தெளிவா சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது என்ன இந்த கேள்வியை நீங்க கேள்வின்னு சொன்னா எனக்கு தெளிவா தெரியுங்க. வேற கொஸ்டின்ஸ் இருக்கா? இவ்வளவு நேரம் சொல்லி தரது கொஞ்சம் விளங்குதான்னு சொல்றாங்க. தம்ஸ் அப் அது எனக்கு ரியாக்ட் அது பண்ணுங்க என்று சொன்னா எனக்கு விளங்குதான். தேங்க்யூ. ஒரு என்னோட உங்களோட வரக்கூடிய மாதிரி இருக்கு தானே. இப்ப அது பிரச்சனைனா சொல்லுங்க. சேட்ல நீங்க ஏதாவது டவுட்னா ஒருக்கா போடுங்க. சரி, ஓகேவா. அப்ப இந்த தான் டேட்டா டைப்ஸ். ஓகேவா. ஓகே, இப்ப டேட்டா டைப்ஸ். இப்ப நான் வந்துட்டு அடுத்த விஷயம் கொண்டு போவோம். நாங்க நேற்று எனக்கு ஒரு சேட்ல ஒரு ஆள் கேட்டு இருந்தது. முந்த நாளும் எனக்கு ஒரு ஆள் சேட்ல கேட்டு இருந்தது. எனக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்றது பட்டன் எப்படி டிக்ளேர் பண்றோம்னு சொல்லி. அப்ப பட்டனுக்கு தான் நாங்க அடுத்தது போக போறோம். அதுக்கு முன்னுக்கு ஒரு குட்டி விஷயம். சரியா, அதுக்கு முன்னுக்கு நாங்க சின்ன ஆப்பரேட்டர்ஸ் சொல்லி ஒன்று கொஞ்சம் பார்ப்போம். ஆப்பரேட்டர்ஸ் சொன்னா என்னன்னா இப்ப ஈஸியா எங்களால கணக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்ப பிளஸ் மைனஸ் பெருக்கலுக்கு நாங்க நார்மலா கொப்பியில் எழுதிக்க என்ன செய்யறாங்க, எக்ஸ் என்ற அடையாளம் போடுறாங்க அப்படித்தானே. ஆனா இங்க வந்துட்டு எக்ஸ் நாங்க யூஸ் பண்ணிடல, ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். டிவிஷனுக்கு இது யூஸ் பண்ணுவோம். சரியா, அப்படிதான் இதுல இருந்தா நாங்க யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இப்போ டக்குனு குயிக்கா உங்களுக்கு சொல்றேன். சரியா, லெட் நம்பர்
நியூ நம்பர் 1 வந்துட்டு போறோம் 30. சரியா? அடுத்தது லெட் நம் 2 ஸ்பேஸ் விடக்கூடாது 20. சரியா? ஓகே. இப்போ வந்து பாருங்க லெட் டோட்டல் 30 20. சரியா? இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த டோட்டலா இதில் பிரிண்ட் பண்ணும். சரியா? டோட்டலா இதில் பிரிண்ட் பண்ணா பாருங்க 50ல நிற்குது. அப்ப இதுதான் வந்துட்டு ஆப்பரேட்டர் சென்டர். அப்ப நாங்க வந்துட்டு இதுல யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். சரி, அப்ப இதே நேரம் மைனஸ் கொடுத்துறேன்னு சொன்னா சாரி, இதுல நான் திருப்பி 30 20 டைப் பண்ணிட்டேன். சார் இதுல நம் 1ல இருந்து நம் 2 கழிக்கிறது. சரியா? ஓகே. இப்போ வந்துட்டு 10ல இருக்கு. ஓகேவா? 30ல இருந்து 20 போனா 10 தானே. இப்ப நான் பெருக்கிறேன். என்ன விட வர மாட்டேன் சாட்ல போடுங்க ஆபம். இப்ப நம் 1 நம் 2ஆல பெருக்கிறேன். ஓகேவா? விளங்க இல்லையா? நம் 1 நம் 2ஆல பெருக்கிறேன்னு சொன்னா இதுக்கு என்ன விட வரும்? 600. ஓகே ஓகே ஓகே. யா, அப்ப இது 600 வரணும். என்ன இதை சேவ் பண்ணி பார்ப்போம். யா, கிரேட். அப்ப அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லை ப்ரோக்ராமிங். ஓகே, சரி. அப்ப இப்படித்தான் வரும். ஓகே, அடுத்தது வந்து 30 20 பிரிச்சா இது வந்து ஒரு பாயிண்ட் ஃபார்மேட்ல வரும். ஓகே, 1.5 தான் வருது, பெருசா இல்ல. சரி, ஓகே. அப்ப இது வந்துட்டு ஆப்பரேட்டர். சரியா? இப்ப பார்ப்போம். இப்ப என்னன்னு சொன்னா நாங்க வந்து ஃபங்க்ஷன் சொல்லி ஒன்று பார்ப்போம். சரி, இப்போ இந்த ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தோம்னா அடுத்து நாங்கள் இப்ப ஃபங்க்ஷன்ஸ் என்று பார்க்க போறோம். ஃபங்க்ஷன்ஸ்ன்றது என்னன்னு சொன்னா சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா சிம்பிளா ஃபங்க்ஷன் என்றா என்ன விஷயம் என்று சொல்லணும்னு சொன்னா அது வந்துட்டு ஒரு பிளாக் ஆஃப் கோட். பிளாக் ஆஃப் கோட்னா ஒரு லைன் ஆஃப் கோட்ஸ் இருக்குதுன்னு ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு டாஸ்கை செய்யறதுக்கு எழுதுறது தான் நாங்க வந்துட்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரி, உதாரணத்துக்கு இப்ப நான் வந்துட்டு ஒரு விஷயம் இதுல எழுதியிருப்பேன். அதாவது நம் 1 நம் 2 பிரிக்கிறதுக்கு எழுதிக்கிறேன். செட் ஆஃப் கோட் இருக்கு. அப்ப இந்த கோடை நான் வந்துட்டு ஃபங்க்ஷனா மாத்தி வைக்கலாம். அது வந்துட்டு எனக்கு என்ன செய்ய முடியும்னா ரீயூசபிளா இருக்கு. சரி, திருப்பி திருப்பி அதை நான் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதைத்தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல பாருங்க, இதுல நான் ஃபங்க்ஷன் சொல்லி கீவேர்ட் போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறோம். சரியா? கிரியேட் பண்ணிட்டு இப்படித்தான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றது. இந்த இடத்தையும் நான் அதுக்குள்ள கொண்டு போறேன். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் அப்படி கிரியேட் பண்றேன்னா ஃபங்க்ஷன்ன்ற கீவேர்ட், அதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம், அதுக்கு பிறகு ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி முடியுங்க, அதுக்கு பிறகு கேர்லி பிரேசஸ் ஸ்டார்ட் பண்ணி முடியுங்க. சரியா? அப்ப இதைத்தான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டோட்டல் வந்து நாட் டிஃபைன்ட் வருது. அப்ப இதையும் இதை போடும். இப்ப பாருங்க, நான் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன். சரியா? இது ஒரு செட் ஆஃப் கோடை நாங்க நார்மலா எழுதுற கோடை ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் ரப் பண்ணி எழுதலாம். அதுக்கு உள்ளடக்கி எழுதலாம். எழுதினா என்ன நடக்கும்னு சொன்னா அதுங்களுக்கு ரன் ஆகாது. ரன் ஆகுதா? எனக்கு வந்துட்டு டோட்டல் பிரிண்ட் ஆகி இருக்கணும். இங்க பிரிண்ட் ஆயிருக்கா? பிரிண்ட் ஆயிருக்கா டோட்டல் எங்கேயாவது? ஓகே, பிரிண்ட் ஆகி இல்லை. சாரி, பிரிண்ட் ஆகி இல்லை. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா அப்ப இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் எழுதுறோம்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷனை நாங்கள் கோல் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன் எப்படி கோல் பண்றோம்னா அந்த ஃபங்க்ஷன் நேம், அதுக்கு பிறகு பிராக்கெட் ஓபன் க்ளோஸ். இப்ப பாருங்க 1.5ன்றது கோல் ஆகுது. அப்ப இதுதான் ஃபங்க்ஷன் சிம்பிள். ஒரு செட் ஆஃப் கோட். நீங்க அந்த கோடை ஒரு ரப் பண்றீங்க அந்த ஃபங்க்ஷனால. சரியா? அப்ப இதுல பாருங்க ஃபங்க்ஷன் அட்ன்றதுக்குள்ள நீங்க வந்துட்டு ரெப் பண்றீங்க. ரெப் பண்றீங்க எப்படி ரெப் பண்றீங்க? இந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ள ரெப் பண்றீங்க. இந்த போட்டும் அதுக்குள்ள இருக்கு. நார்மலா அது ரன் ஆகாது. அந்த ஃபங்க்ஷனை நீங்க கோல் பண்ணிக்கல, அது உங்களுக்கு ரன் ஆகும். சரியா? இப்போ இப்ப இதுல பாருங்க, நான் இப்ப இதை வந்துட்டு 3 தடவை கோல் பண்றேன். சரியா? இப்ப பாருங்க, எனக்கு 3 தடவை இங்க பிரிண்ட் ஆகுது. சரியா? இப்ப இது நான் 3 தடவை கோல் பண்ணிக்கல, எனக்கு 3 தடவை இதுல பிரிண்ட் ஆகுது. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு தடவை கோல் பண்ணிக்க எனக்கு ஒவ்வொரு தடவை இந்த கன்சோல்ல ரன் ஆகுது. சரியா? இதுதான் ரீயூசபிள். திருப்பி திருப்பி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டிரெக்டா நான் செய்திருக்கணும் எத்தனை லைன்ஸ் தேடி இருக்கு தேவைப்பட்டிருக்கு? 1 2 3 4 4ஐயும் 3 தடவை போறேன்னா 12 லைன் தேவைப்பட்டிருக்கும். ஆனா எனக்கு சிம்பிளா ஒரு கொஞ்சம் லைன்ஸ்ல முடிஞ்சது.
சரி, இதே வந்துட்டு இப்ப 3 தடவை ஃபைல் கூட ஒரு 50 தடவை 100 தடவை 200 தடவை யூஸ் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க. அப்ப அது வந்து அதோட பெர்சன்டேஜ் குறைவா இல்லையா? அப்ப அதால வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இது ஃபங்க்ஷன்ன்றதா ரீயூசபிளா இருக்கும். அப்ப செட் ஆஃப் கோடை நாங்க வந்துட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள ரப் பண்ணிட்டு அதை நாங்க ரீயூஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இதுல பாருங்க, இதை வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் நிறைய கோட் இருக்கு. ஸோ நான் இதை என்ன செய்ய டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ எனக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நான் வந்து தனி ஃபைல் ஒன்றை கிரியேட் பண்ண போறேன். நார்மலா ஒரு ஜேஎஸ் ஃபைலுக்கு வந்துட்டு நான் index.js ஒரு ஃபைல் நேம் ஒன்று கொடுக்குறேன். சரி, index.js கொடுத்துட்டு இதுல என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுக்குறேன். சரி, ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சோர்ஸ் எஸ்ஆர்சின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இப்போ நான் எஸ்ஆர்சி ஞாபகம் யூஸ் பண்ணாங்க, ஐஎம்ஜி டேக்கு யூஸ் பண்ணாங்க இல்லையா சோர்ஸ். அப்போ அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த index.html ஜேஎஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நான் போய் யூஸ் பண்ணேன்னு சொன்னா இப்படித்தான் யூஸ் பண்றேன். இது வந்துட்டு எம்டியா இருக்கும். இதை நான் சேவ் பண்றேன். இதுல வந்துட்டு console.log போட்டு ஹலோ சொல்லி சரியா போட்டுட்டு இப்போ எனக்கு ஹலோன்றது ரன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த இன்னொரு ஃபைலை நாங்க கனெக்ட் பண்றது, இந்த ஃபைல் கனெக்ட் பண்றது ஐடியா விளங்கிட்டா இந்த ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற அந்த இப்ப ஃபங்க்ஷன்ல இருக்கிற இன்னொரு பியூட்டி என்னன்னு சொன்னா நீங்க வந்துட்டு கால் பண்ணிக்கலாம் ரன் ஆகும். நீங்க 1000 அதுல கன்ஸ்டன்ட் எல்லாம் ப்ரோன்னு சொல்லலாம். லைக் அது வந்துட்டு ஒரு நன்மைன்னு சொல்லலாம் தீமை 1000 லைன் ஆஃப் கோட் எழுதினாலும் நீங்க அதை கோல் பண்ணாட்டி ரன் ஆகாது. சரி, அப்ப நீங்க வந்து சரியா அதை கோல் பண்ணாதான் ரன் ஆகும். சரியா? ஓகே, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு பட்டன் டேக் வந்து கிரியேட் பண்ணுறோம். சரியா? கிளிக் மீ சொல்லி போட்டு ஒரு பட்டன் டேக் வந்து செய்ய போறோம். ஓகேவா? இதுல கிளிக் மீன்னு சொல்லி ஒன்று வருது. ஓகேவா? இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதுல ஒன் கிளிக் சொல்லி போட்டு ஒரு இது இருக்கு. சரி, ஒன் கிளிக் சொல்லி போட்டு ஒரு இது இருக்கு. அதுல வந்துட்டு லெட்ஸ் சே வந்துட்டு ஹேண்டில் கிளிக் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை நான் இதுல கோல் பண்ணுவேன். சரி, இப்ப பட்டன்ன்ற டேக் பட்டன்ன்ற HTML டேக் ஒன்று யூஸ் பண்ணி போட்டு நான் அதை ஒன் கிளிக்ல வந்துட்டு ஹேண்டில் கிளிக் சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கோல் பண்ணுவேன். இப்போ நான் சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணேன், எனக்கு ஒன்றுமே நடக்காது. ஏன்னா இங்க வந்து ஹேண்டில் கிளிக்ன்ற ஒரு ஃபங்க்ஷனே இல்லை. இப்போ நான் என்ன சேவ் பண்ணேன், ஹேண்டில் கிளிக், சரி இதுக்கு ஃபங்க்ஷன் இல்லை, ஃபங்க்ஷன் ஹேண்டில் கிளிக்னு சொல்லிட்டு இதுக்கு நான் எழுத போறேன். என்ன எழுத போறேன்னு சொன்னா பிரிண்ட் கிளிக். சரி, இப்போ பாருங்க, இப்ப நான் கிளிக் மீ என்று கொடுத்தா சரி நான் என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னா பிரிண்ட் கொடுத்துட்டேன். பிரிண்ட் வந்துட்டு இல்ல கன்சோல்ல இல்லையா, சாரி பிரிண்ட்ன்றது பைத்தனுக்கு யூஸ் பண்றது நான் மாறி யூஸ் பண்ணேன். ஓகே, இப்ப நான் கிளிக் மீ கொடுத்தேன்னு சொன்னாலும் திருப்பி பிரிண்ட் வருது. வை சரி ரீஃப்ரெஷ் ஆகுது போல இருக்கு. ஓகேவா? இப்போ வருங்க கிளிக் பண்ணிக்கல எங்களுக்கு கிளிக்ன்றது இங்க வருது, விளங்குதா? அப்ப கிளிக் வந்துட்டு போறோம். இது விளங்குதா? இப்ப நான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி கனெக்ட் பண்றேன்ட்டு இப்போ இப்படித்தான் வந்துட்டு பட்டன்ல ஒன் கிளிக்ல ஹேண்டில் கிளிக்ன்றது நான் ஒரு ஃபங்க்ஷனை இதுல வந்து டிக்ளேர் பண்றேன். அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ல எழுதி வச்சேன். நாங்க ஸ்கிரிப்ட் இதோட நேரம் ஸ்கிரிப்ட்ல எழுதினாங்க. இப்ப நான் வந்து அதை வந்துட்டு தனி ஃபைல் ஆகிருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே நான் செய்யல. சரி, அதுல வந்துட்டு ஹேண்டில் கிளிக்னு சொல்லி போட்டு இது வந்து சரியா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு ஹேண்டில் கிளிக்ன்றது வருது, கிளிக் பட்டன். இப்ப இதுல நான் என்ன எத்தனை விஷயத்த இது பண்ணாலும் அதை கிளிக் பண்ணிக்க ரன் ஆகிட்டே இருக்கும். கிளிக் பட்டன் கிளிக் பட்டன் கிளிக் பட்டன் கிளிக், விளங்குதா? சரியா? ஓகே, இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுல இன்னொரு விஷயம் நாங்க செய்ய போறோம். சரியா? இதுல நான் வந்து H1 இருக்கு தானே, H1க்கு வந்துட்டு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு ஐடி கொடுக்க போறேன். ஐடி வந்துட்டு கொடுக்கணும்னு சொன்னா டைட்டில் ரெண்டொரு ஐடி கொடுக்குறேன். சரியா? இதுல நான் document.get element by id
இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னு சொன்னா என்ன டைட்டில் சொல்லிட்டு சரியா. இப்ப இதுல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு எலிமெண்ட் இப்ப நான் வந்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு ஒரு இப்ப இது இருக்குத்தானே இந்த இந்த ஜாவா இதுதான் எங்களோட வெப் பேஜ். இது இவ்வளவு நேரம் நாங்கள் செஞ்ச வெப் பேஜ் இதுதான். அப்ப இதுல இருக்கிற இந்த எலிமெண்ட்டை மட்டும் நான் எடுக்க போறேன். அதுக்குத்தான் நான் என்ன செய்யறேன், ஐடி யூஸ் பண்றேன். விளங்கினதா? இப்ப ஐடி என்னத்துக்கு நாங்க யூஸ் பண்ணான்னு விளங்கினதா? ஐடி வந்துட்டு என்னத்துக்கு யூஸ் பண்ணா அந்த எலிமெண்ட்டை மட்டும் நாங்க நேற்று சொல்லியிருப்போம். இந்த ஸ்பெசிபிக்கா நீங்க ஒரு இதை வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னா தான் நாங்க ஐடி யூஸ் பண்ணுவோம். கிளாஸ்ன்றது ஒரு செட் ஆஃப் இதுகளுக்கு யூஸ் பண்றது இல்லையா? ஞாபகம் இருக்கா? அப்ப நாங்க வந்துட்டு இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு சிம்பிளா வந்துட்டு ஒரு இதுக்கு யூஸ் பண்றோம். ஒரு 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 எலிமெண்ட்டை மட்டும் கெட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் இது. சரியா? ஓகே. அப்ப நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா இப்ப எலிமெண்ட் இது வந்து லெட் டைட்டில். சரி, அப்ப இதுல வந்துட்டு நான் இதை செய்யறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் திருப்பி கன்சோல் சரியா. இதை நான் கிளிக் பண்ணோம்னா இப்ப பாருங்க இந்த H1 டைட்டில் வந்துட்டு நார்மலாவே செலக்ட் ஆகும். இதெல்லாம்ங்குதா? ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதுக்கு முன்னுக்கு நாங்க இருக்கா இந்த அடுத்த இது இருக்கா பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இதை போட்டாதான் எங்களுக்கு இதை என்ன பண்ணணும், ஈஸியா கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த இந்த விஷயம்லாம் என்னதா இப்போ அதுக்கு போறதுக்கு முன்னுக்கு இந்த எப்படி நான் இந்த எலிமெண்ட்டை எடுக்கிறேன்ன்றது எனக்கு விளங்கலைன்னு சொல்றாங்களா? யாராவது இருந்தா எனக்கு சேட்ல போடுங்க என்ன விஷயம்னு சொல்லி. இந்த எலிமெண்ட் எடுக்கிறத எனக்கு என்ன விளங்கலைன்னு சொன்னா எனக்கு ஒரு சேட்ல போடுவீங்களா? இல்லாட்டி உங்களுக்கு யார் டவுட்ஸ் இருந்தா எனக்கு சொல்லுங்க. இப்ப கனெக்ட் பண்றதுல யார் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? could you repeat? என்னது நீங்க வதன் வேந்தன் நீங்க கேட்டேன்னு விளங்கல. could you repeat? எங்களோட வெப்பேஜ் எல்லாருக்கும் பார்க்கணும்னா எப்படி கிரியேட் பண்ணணும், எந்த எபிசோட் டூல்ஸ் யூஸ் பண்ணணும்? இது வந்து நீங்க HTML CSS தான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதை டிப்ளாய் பண்ணணும். அதாவது வெப்சைட்ல எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். அதை டிப்ளாய் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட வெப்சைட் நீங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான அட்ரஸ் ஒன்று இருக்கு. வேந்தன் ப்ளீஸ். ஓகே, குட் யூ ரிப்பீட் ப்ளீஸ். என்ன விஷயம் உங்களுக்கு, எந்த விஷயத்துல உங்களுக்கு வேந்தன் இஷ்யூன்னு சொன்னீங்கன்னா எனக்கு திருப்பி சொல்லுவீங்க. ஓகே, ஐடி எடுக்கிறது. ஓகே, ஐடி எடுக்கிறது என்னன்னு சொன்னா இப்ப இது வந்துட்டு நீங்க நார்மலா மெமரைஸ்ன்றதை விட நீங்க ஐடியா இது இப்படித்தான் இருக்கணும். டாக்குமெண்ட் என்னன்னா இந்த முழு டாக்குமெண்ட். சரி, இந்த டாக்குமெண்ட்ல நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு ஐடியை வச்சு கூட எடுக்க போறோம். கெட் எலிமெண்ட் பை ஐடி. பாருங்க, கெட் எலிமெண்ட் பை ஐடி. அதுல பாருங்க வடிவ நீங்க தனியா ரீட் பண்ணலாம். இதுல கெட் ஒன்று இருக்கு, அடுத்தது எலிமெண்ட் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் பை இருக்கு, அதுக்கப்புறம் ஐடி இருக்கு. அப்ப கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஏன் ஐடி என்று கொடுக்குறேன்னு சொன்னா சரி இந்த இடத்துல நாங்க ஐடியில யூஸ் பண்ணினாங்க. அப்ப எங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல கெட் எலிமெண்ட் பை ஐடி தான் தேவை. அப்ப ஐடியை வச்சுக்கோன்னா நாங்க எடுக்க வேண்டிய தேவை இருக்கக்கூடிய கெட் எலிமெண்ட் ஐடி. அதுக்கு பிறகு பிராக்கெட்டுக்குள்ள ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ண ஐடியோட நேம் என்ன? ஓகே, தியாவா குபாவா? யா, யா. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேந்தன் நீங்க இதை கேட்டீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு திருப்பி சொல்லணும்னு சொன்னீங்கன்னு சொன்னா ரெக்கார்டிங் கிடைக்கும். ரெக்கார்டிங் இருக்கும். நீங்க அந்த குரூப்ல நீங்க இருக்கிறீங்க அந்த குரூப்ல போடுவாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல நாங்க இன்னொரு விஷயம் நம்மளை பார்க்கணும்னு சொன்னால் இந்த இடத்துக்குள்ள ஃபங்க்ஷன்
ஒன்றை கிரியேட் பண்ணிக்க அட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்க இந்த பிராக்கெட் ஒன்றை நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு பிராக்கெட் ஒன்றை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி, அப்ப இது என்னத்துக்கு அப்படின்னு சொன்னா, ஏன் நாங்க இந்த பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண சொன்னான்னு சொன்னா, இதுக்குள்ள நீங்க வந்துட்டு சில டேட்டா வேரியபிள்ஸை நீங்க அதுக்குள்ள பாஸ் பண்ணலாம். சரியா? சில வேரியபிள்ஸை நீங்க அதுக்குள்ள பாஸ் பண்ணலாம். இப்ப நான் வந்துட்டு இதுல num1 எடுக்கிறேன். கேமா சரி num1 மட்டும் எடுக்கிறேன். இப்ப இதுல பாருங்க, இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு num1ன்றதை கன்சோல்ல பண்றேன். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, அட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்க இதுல வந்துட்டு 34 என்றதை பாஸ் பண்ணிவிடுறேன். சரியா? இதுதான் பாஸ் பண்றேன்னு சொல்றது. இப்ப நான் சேவ் பண்ணி பார்த்தேன்னு சொன்னா 34ன்றது பிரிண்ட் ஆகுது 9வது லைனுக்குரியது. அதாவது 9வது லைன் இந்த லைன்ல வந்துட்டு 34ன்றது பிரிண்ட் ஆகுது. இதே வந்து நான் 28 கொடுத்தேன்னு சொன்னா விளங்குதா? 34ன்றது 34 லைன் 34ம் 28ம் பிரிண்ட் ஆகுது. என்னன்னு சொன்னா இந்த அட்ன்ற லைன்ல நான் வந்து 34ஐயும் 28ஐயும் நான் கொடுத்துட்டேன். சரி, இதுல என்னன்னு செய்யலாம், கமா போட்டு num2 கொடுத்துவேன். சரி, இப்ப நான் என்ன செய்யறேன், இதுல கமா 34 45 34 23 சொல்லி 2 நம்பரை கொடுத்தா இப்ப பாருங்க, வெயிட் சாரி, இதுல பிளஸ் பண்ணது, இதுல நான் இதுக்கு பிறகு பிளஸ் num2 கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப பாருங்க, நான் 34 45 கூட்டி 79 28 23 கூட்டி 51 வந்திருக்கு. இது எவ்வளவுங்களா? சரியா? இப்ப வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துட்டு நான் இதை வந்துட்டு ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நாங்கள் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணி நாங்கள் எடுக்கலாம். சரியா? இதுல பாருங்க, இந்த அட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள 2 ஆர்கியூமெண்ட் நான் கேட்கிறேன். ஒன்று வந்துட்டு num1 அடுத்து num2. இப்ப அந்த டேட்டா அந்த வேரியபிளை நான் என்ன செய்யறேன், அந்த டேட்டாவை நான் அதுக்குள்ளேயே நான் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சரியா? அதுக்குள்ள பாருங்க, கன்சோல் ஒர்க் பண்றேன், num1ஐயும் num2ஐயும் கூட்டி பிளஸ் பண்ணி இது விளங்குதான், num2ஐயும் வந்துட்டு நான் கூட்டி இது வந்துட்டு இது பண்றதால எங்களுக்கு ஈஸியா என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த நம்பர்ஸ் வந்துட்டு அவுட்புட்டா கிடைக்குது. இது விளங்குதா? இப்படித்தான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நாங்கள் வேரியபிள்ஸ் நாங்க இதை பாஸ் பண்ணலாம். நாங்க வெளிநத்துல அந்த இப்படி இருக்கிறதால எங்களுக்கு ஈஸி யூஸ் பண்றதுக்கு. சரியா? ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப நான் இந்த இதுல பார்க்க போறோம். சரியா? இதுல கிளிக் மீ சொல்லி போட்டு ஒரு பட்டன் இருக்கு. அந்த கிளிக் மீயை நான் வந்துட்டு கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் செஷன்ன்றது மாறும். சரி, இப்ப நான் டைட்டில் டொமைன் என்ன செய்ய போறேன் சொன்னா, டைட்டில் டொம்முக்குள்ள இன்னர் டெக்ஸ்ட் இன்னர் HTML இன்னர் டெக்ஸ்ட் சொல்லி ஒன்று இருக்கு. இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னு சொன்னா type inner text is not a function. Give me a minute. Inner text okay, sorry, நான் மாறி போட்டேன், ஃபங்க்ஷன் இல்ல. ஓகே, ஓகே ஃபைன். ஓகே, சாரி, நான் அதில் ஃபங்க்ஷனை பற்றி கழிச்சிட்டு இருந்துட்டு அதையும் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி நான் இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த டைட்டில் டொம்ன்றது என்ன, நாங்க இந்த எலிமெண்ட் ஐடியா வச்சு கொண்டு எடுத்துருக்கோம் தான், இந்த டைட்டில் இதை எடுத்துருக்கோம் அவ்வளோங்குதா. அப்ப சின்ன ஒரே இதுல தெரியறதுக்காண்டி சைஸ் ஓகேயா இருக்கா, சைஸ் ஓகேயா இருந்துன்னு சொல்லி எனக்கு ஒரு இதுன்னு தாரீங்களா, தம்ஸ் அப் பண்ணி தாரீங்களா? ஏன்னு சொன்னா எனக்கு ஜூம் அவுட் கொஞ்சம் பண்ணினேன். ஓகேவா? ஓகே ஓகே, யாருக்காவது கண்ணுக்கு அது சிக்கலா இருந்துன்னு சொன்னா எனக்கு ஒருக்கா சிக்க சொல்லுங்க, நான் அப்படின்னு சொன்னா நான் இது பண்றேன். ஓகேவா? சரி, இப்ப இதுல பாருங்க, நாம வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு பட்டன் எடுத்து அந்த பட்டனுக்கு வந்துட்டு கிளிக் பண்ண முடிய கொடுத்துட்டேன். சரியா? அடுத்து நான் இன்னொரு H1 கிரியேட் பண்ணேன், அதுக்கு வந்துட்டு ஐடியா டைட்டில்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல வந்து நான் அதை டைட்டில், அதை டொமைன் சொல்லுவாங்க, அந்த டைட்டில் எலிமெண்ட்டை நான் தனியா எடுக்கிறேன். அந்த டாக்குமெண்ட்ல கெட் எலிமெண்ட் பை ஐடி என்று சொல்லி டைட்டில் எடுத்துட்டு அந்த இதுக்குரிய இன்னர் டெக்ஸ்ட்டை நாம இதுல பண்றோம். இப்போ இல்லாட்டி நாங்க சிம்பிளா டிரெக்டா செய்யலாம், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, அது வந்துட்டு ஃபங்க்ஷன், அது வந்துட்டு டைட்டில் வந்து கொடுத்துட்டு இதுக்கு டாட் இன்னர் டெக்ஸ்ட், சரி, இஸ் ஈக்குவல் டு
கிளிக் சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் நான் பாஸ் பண்ணி விட்டேன். ஓகே கிளிக் மீ. ஓகே தானே, இவ்வளவுதான். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா, இப்ப நான் வந்துட்டு 2-3 பட்டன் கிரியேட் பண்றேன். இதுல வந்துட்டு முதலாவது பட்டன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு லெட்ஸ் ராஜ்குமார் சொல்லி கொடுப்போம். என்னொன்று வந்துட்டு ஸ்வேதிகா சொல்லி ஒன்று கொடுப்போம். சரியா, அடுத்தது முத்து பாண்டி சொல்லி 3 பட்டன் இருக்கு. சரியா, ராஜ்குமார், ஸ்வேதிகா, முத்து பாண்டி 3 பட்டன் இருக்கு. இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, வேற நேமே இதுக்குள்ள கொடுக்க போறோம். ராஜ்குமார். சரியா, வேற நேமை வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குறோம். 3 பேரையும் இதுக்குள்ள கொடுத்து. சரி, அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நாங்க பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணி நாங்க அங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த நேமை எடுக்கிறோம். நேமை எடுத்துட்டு இந்த நேமை இதுல என்ன டெக்ஸ்ட் நேரா கொடுக்கணும். சரியா, கிளிக் பண்ணிட்டு இருந்தானே. இப்ப உங்களுக்கு இது தேவையில்லை, கன்சோல் தேவையில்லை. சரியா, இந்த கன்சோலுக்கும் உங்களுக்கு தேவையில்லை. சிம்பிள் லைன். சரியா, இப்ப பாருங்க, இல்லாட்டி இப்படி செய்யும். ஹாய் என்னட்டு சரியா, ஹாய் சொல்லி இப்ப இப்ப பாருங்க, ராஜ்குமார் கிளிக் பண்ணா ஹாய் ராஜ்குமார் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன்னா ஹாய் ராஜ்குமார் வருது. இப்போ ஸ்வேதிகாவை கிளிக் பண்ணினா ஹாய் ஸ்வேதிகா வருது. முத்துப்பாண்டியை கிளிக் பண்ணினா ஹாய் முத்துப்பாண்டி வருது. அப்ப இது என்னன்னு செய்யறோம்னு சொன்னா, நாங்கள் இந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு ஒரு பேராமீட்டர் நேம் எடுத்து இதுல நாங்க வந்துட்டு டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடியில போயிட்டு இந்த டெக்ஸ்ட நாங்க ஹாய் பிளஸ் உங்களால நேம் கொடுக்க 2 ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பிளஸ் பண்ணி அதை என்ன செய்யணும்னா சேர்ந்து வரும். அதாவது ஹாய்ன்றது ஒரு ஸ்ட்ரிங், நேம்ன்றது அங்க இருந்தவங்களுக்கு ஸ்ட்ரிங்கா வருது இல்லையா. அப்ப ஹாயையும் பிளஸ் இதையும் கொடுக்க அந்த பேரை வரும். சரி, இவ்வளவு விளங்கினாங்களா? எனக்கு இருக்கா, எனக்கு அதை ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, எனக்கு இது வரைக்கும் ஓகே இருக்குது சொல்றாங்க. சரி, நாங்க கொஞ்சம் பேர் ஸ்பீடா போறேன்னு சொன்னீங்க. ஆனா நான் வந்துட்டு என்ன வந்துட்டு இப்பதான் ஃபங்க்ஷன்ல நிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட கவர் பண்ணணும்ன்றதுக்காண்டி குயிக்கா நான் போய்கிட்டு இருக்கேன். சரியா, ஓகே ஃபைன். இப்ப இன்னொரு விஷயத்த நாங்க பார்ப்போம். சரியா, இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள்ஸ் பார்த்துட்டோம், ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம், டேட்டா டைப்ஸ் பார்த்துனாங்க. சரியா, இப்போ நாங்க வந்துட்டு என்னோட கண்டிஷனல் ரெண்டரிங், நாங்களோட வெளியா சொன்ன மாதிரி கண்டிஷனல். ஓகே, கண்டிஷனல் ரெண்டரிங்னு சொன்னா என்னன்னா, இப்ப நாங்க ஒரு சின்ன ஒரு ஆப் செய்ய போறோம் கண்டிஷனல். சரியா, ஒரு சின்ன ஆப் செய்ய போறோம். இப்போ ஓட்டிங் நடக்குது தானே. ஓகே, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நாங்க வந்துட்டு எங்கிட்ட 5 பட்டன் இருக்க போகுது. 5 பட்டனும் ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியை குறிக்க போகுது. சரியா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்ப நாங்க இதுல நேம் கொடுத்த மாதிரி நாங்க ஒரு 5 பட்டன் கிரியேட் பண்ணுவோம். சரியா, முதலாவது வந்துட்டு 0ல இருந்து ஒரு ஒரு 18 வயசு வரைக்கும் போடும். சரியா, இதுக்கான நாங்கள் 18 பாஸ் பண்ணோம். சரியா, ஹேண்ட் கிளிக் சரி, அடுத்தது 5. சரி, அடுத்தது 18ல இருந்து 19ல இருந்து 28 வரைக்கும் போடும். சரியா, ஓகே. அடுத்தது வந்துட்டு 29ல இருந்து 48 வரைக்கும் போடும். சரியா, அடுத்தது 49ல இருந்து 100 உங்களுக்கு தெரிஞ்ச 100 வயசுள்ள ஆக்கள் இருக்குனவா? 100 வயசுள்ள ஆள் எனக்கு தெரியும்ன்றாங்க. தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, சீப்திகன்னு தெரியாது. வேற யாருக்காவது தெரியுமா? தியா யோசிக்கிறாப்புல. ஓகே, சரி. இப்ப நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப இதுக்குள்ள எங்களுக்கு நம்பர் வரப்போகுது. என்ன என்னத்தை பாஸ் பண்ணினாங்க? ஏஜ் தானே பாஸ் பண்ணினாங்க. பாஸ் பண்ணினாங்க. நான் கமெண்ட் பண்ணி வரேன். சரியா, கமெண்ட் பண்ணிட்டு இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்தியா தாத்தா இந்தியன். ஓகே ஓகே ஓகே, சரி. இப்போதைக்கு இலங்கையில தானே இலங்கை தாத்தா. ஸோ நாங்க இது வரைக்கும் 100 வந்து பார்ப்போம். சரியா, ஓகே. இப்போ என்னன்னா, ஒரு யூசருங்களோட வெப்சைட், சிம்பிளான வெப்சைட். சரியா, ஒரு யூசருங்களோட வெப்சைட்டுக்கு வர இந்த வெப்சைட் அந்த யூசர் வந்துட்டு தன் ஏஜை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணினா வார மாசம் ஒரு ஓட் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லுவாங்க. சரியா, நல்லாப்பா.
வித்தியாசமா இருக்கா? நல்லா பண்ணி சொன்னா இருக்கா? தம்ஸ் அப் பண்ணுங்க. ஒருத்தருக்கும் பிடிக்கல போல இருக்கு. ஆனா ஒன்றும் செய்யல, நாங்க இதைத்தான் செய்யணும். சரியா? ஓகே. இப்போ வந்துட்டு நாங்க என்ன செய்ய போறோம், ஏஜை வச்சுட்டு அவரை கண்டுபிடிக்கணும். ஓகே தானே? இப்போ வெப்சைட் எனக்கு லைட்டா ரெடி ஆயிட்டு, ஆனா நான் இதுல டைட்டில் மாத்தணும். என்ன இப்படி போட்டா நல்லா இருக்காதല്ലോ. திஸ் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட். செலக்ட் யுவர் ஏஜ். செலக்ட் யுவர் ஏஜ் டு செக் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். வேணும் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்ணுவாங்க. செலக்ட் யுவர் ஏஜ் டு செக் யுவர் voting eligibility. Eligibility spelling தெரியாது. anyway ஓகே ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, அடுத்த இந்த டைட்டில வந்துட்டு இப்போதைக்கு கட் பண்ணுவோம். வேண்டா செய்ய மாத்திர சரியில்லை தானே, என்னொண்ட கிரியேட் பண்ணுவோம். அது வந்துட்டு பேராகிராஃப் டைப். சரியா? பேராகிராஃப் டைப் கொண்டு கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் அந்த ஐடியா பேஸ்ட் பண்ணி வரேன். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு H1 ஒரு இது இருக்கு, அதுல இந்த விஷயம் இருக்கு, அதுக்குள்ள டைட்டில்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்ப எங்களோட கண்டிஷன் என்ன, 18 வயதுக்கு கூட இருந்தா என்ன நடக்கணும், எலிஜிபிள் என்று சொல்லி வரணும். இல்லை என்று சொன்னா எலிஜிபிள் இல்ல என்று சொல்லி வரணும். சரி, ஓகே. இப்ப வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இஃப் ஏஜ் என்பது 18 பார்க்க அதிகமா இருந்தா, இஃப் ஏஜ் வந்துட்டு 18 பார்க்க அதிகமா இருந்தா, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இப்ப நான் வந்துட்டு இதை இது பண்ண போறேன். சரி, அதுக்கு முன்னுக்கு நான் வந்துட்டு டைட்டில் டொம் எடுப்போம். சரியா? ஒரே லைன்ல போடாம லெட் டைட்டில் டொம் இஸ் ஈக்குவல் டு, சரியா, டைட்டில் டொம் எடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா, டைட்டில் டொம் டாட் இன்னர் டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன செய்யணும், எலிஜிபிள். சரியா? ஒருவேளை இல்லை என்று சொன்னா எல்ஸ் சொல்லுவோம். அதுக்கு நான் திருப்பி விளாங்க போறேன். ஒன்னும் யோசிக்காங்க, என்னடா புதுசு எழுதுறது சிம்பிளா நான் சொல்லித்தரேன். இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு வந்து நாட் எலிஜிபிள். சரியா? நாங்க எக்ஸ்பெக்டடான மாதிரி இது ஒர்க்காதான் இருக்கா பார்த்துட்டு நாங்க இது பண்ணுவோம். சரியா? 18 கிளிக் பண்ணினா நாட் எலிஜிபிள், எல்லாத்துக்குமே நாட் எலிஜிபிள். ஸோ இப்ப சம்திங் ராங். 18 சொன்னா ஓகே, என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஆகும் எல்லாத்துக்கும் இங்க நான் 18 போட்டுட்டேன். விளங்குதான் உங்களுக்கு? அப்ப நான் வந்துட்டு இப்ப இதுல போடுறோம் வந்துட்டு ஓகே, இதுல வந்துட்டு 19 மினிமத்தை போடுறேனே, இல்லாட்டி முடிவை போடுவோம். இதுல 18, 28, 48, 100. சரி, எப்போவா நாட் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள். வாங்குதா? அப்ப 0 இருந்து கிளிக் பண்றாங்க மட்டும்தான் வந்துட்டு எங்களுக்கு எலிஜிபிள் இல்லை, மிச்சம் எல்லாரும் எலிஜிபிள். சரியா? அப்ப நான் வந்துட்டு ஒரு குயிக்கா என்ன செய்ய போறேன்னு சொன்னா, CSSலயும் லைட்டா எழுதி விடுவோம். சரியா? அந்த பட்டன் இது வந்துட்டு எப்படி இருக்கணும்னு சொன்னா, எனக்கு பேடிங் வேணும் ஒரு 10 பிக்சல். 10 பிக்சல் ஒரு பேடிங் போடுவோம் சிம்பிளா. சரியா? அதுக்கு பிறகு கலர் போடுவோம், பேக்ரவுண்ட் கலர் போடுவோம், ரெட்ல போடுவோம். ஓகே, இதுல வந்துட்டு கலர் ஒயிட் அண்ட் போடுவோம். சரி, அது வித்தியாசமான இதா இருக்குது. border சரி, அதை எடுத்துட்டேன். ரவுண்ட் ரேடியஸ், border ரேடியஸ் சொல்லி ஒன்று இருக்கு. border ரேடியஸ் என்ன செய்யணும்னா, அந்த அதோட கோனரை வந்துட்டு இது பண்ணும். சரியா? இதுல வந்துட்டு ஒரு 5px கொடுக்குறேன். கோனர் இருக்குல்ல, அந்த கோனர் லைட்டா வளைஞ்சிருக்குல்ல, அதுதான் இது பண்ணிருக்கு. சரி, அதுல வித்தையும் கொடுக்குறேன் ஒரு 100px, எல்லாமே ஒரு சேம் கொடுக்குற மாதிரி. ஓகே, அதுதான் கொஞ்சம் சின்ன ஆக்குறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இது பண்றேன். இப்போ இதுல வந்து பார்ப்போம், உங்களுக்கு கவர் எஃபெக்டும் போடுவோம். பட்டன் வந்துட்டு கவர் சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் போட போறோம். பேக்ரவுண்ட் கலரை ரெட் கொடுத்துட்டு அதுல கலர்ல கொஞ்சம் ஸ்லைட்டா இங்க அரைக்கிறேன். அப்படின்னா அது லைட்டான வேரியன்ட் வந்து வேலை பாருங்க. ஓகே, அவள் கொஞ்சம் டார்க் இங்கால அரைக்க விட்டு ஆரம்பிச்சு உங்களுக்கு கவர் பண்ணிக்க ஒரு லைட்டான டிஃபரன்ஸ் வந்து இருந்தா ஓகே. சரியா? ஓகேவா?
ஓகே, அதே நேரம் ஹவர் பண்ணிக்கு எங்களுக்கு கர்சர் எப்படி வரணும், பாயிண்டரா வரணும். சரி, இது எல்லாமே வந்துட்டு அடிஷனலா இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தேடி தேடி படிச்சீங்கன்னு சொன்னா லைக் ஓகே, உங்களுக்கு நான் ஐடியா இருக்கு தானே. இப்போ எப்படி என்ன இப்ப வந்துட்டு நீங்க சரியா நேற்று உங்களுக்கு சொல்லி தந்தா இருக்கிறபடினால உங்களால வாசிக்கலும் இல்ல கோட் வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சில பேருக்கு யாராவதுக்காது நேற்று வந்தா அப்புறம் இப்போ கோட் வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னா ஒரு தம்ஸ்அப் சொல்லுங்க ஆகும். ஓகே, ஒரு ஆளுக்கு தானே. ஓகே, கொஞ்சம் பேருக்கு ஓகேன்னு சொல்றீங்க. ஓகே, எனிவே இப்போ உங்களுக்கு கோட வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னா இப்போ என்ன விஷயம் என்ன ஏதுன்றதை நீங்களா லேர்ன் பண்ணி கொண்டீங்கன்னா சரி. இப்போ கேசரை நான் வந்துட்டு பாயிண்ட்லன்னு சொல்றேன்னா பாருங்க, அந்த கேசர் மாறுது பாருங்க. நான் அதுக்கு மேல கொண்டு போக இப்போ நான் இதை சேவ் பண்றேன், மேல கொண்டு போக பாருங்க அந்த அம்புக்குறி அப்படியே இருக்கு என்ன கோனர் பண்ணி. ஆனா இது கேசர் கொடுக்க உங்களுக்கு அந்த கிளிக்கபிள் ஃபீல் ஒன்று வருது விளங்குதா. அப்ப நான் கிளிக் பண்ணேங்க ஒரு இது வருது என்ன விளங்குதா. அவ இப்படித்தான் வந்துட்டு நீங்கள் நார்மலா எல்லாத்தையும் செய்து கொள்வீங்க. ஓகேவா? யா சரிதானே. ஓகே, ஸோ இது சும்மா பேசிக்கா நம்ம இது பண்றதுக்கு சரி. அப்ப இது ஓகே. இப்ப நாங்கள் திருப்பி கோடிங் வரோம். இப்ப ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வரும். ஜாவாஸ்கிரிப்ட்ல பாருங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, நாங்க வந்துட்டு ஒரு கண்டிஷனல் பண்றோம். அதாவது ஒரு ஏஜை வச்சுட்டு இந்த ஏஜுக்கு கூடினா வந்துட்டு அவருக்கு என்ன நடக்கணும், அவர் எலிஜிபிள்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜுக்கு குறைஞ்சார் அப்படின்னு சொன்னா அவர் எலிஜிபிள் இல்லைன்றது சொல்லுவாங்க. அதான் சிம்பிள். அப்ப அதுக்கு பாருங்க நான் என்ன செய்யணும்னா ஒரு கண்டிஷனோட போறோம். ஏஜ் என்பது 18 பார்க்க அதிகமாக இருக்கும் என்று சொன்னா சரியா எங்களுக்கு என்ன செய்யணும், எலிஜிபிள் என்று சொல்லணும். சரியா, இல்ல என்று சொன்னா நாட் எலிஜிபிள் சொல்லி சொல்லணும். சரியா, சிம்பிளான விஷயம் இல்லையா? இல்லையா? ஓகேவா? அப்ப இது வந்துட்டு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இப்படித்தான் வந்துட்டு நார்மலா எங்களால எல்லா இதுலையுமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப இதே மாதிரி நாங்கள் ஒரு கால்குலேட்டர் வந்து ட்ரை பண்ணுவோம். சரியா, இந்த இதுல அதுக்குள்ள கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா எனக்கு டக்குன்னு சொல்லுங்க, நான் அதை டக்குன்னு பார்த்துட்டு நாங்க கால்குலேட்டர் வந்து செய்வோம். ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை பண்ணுவோம் செய்யறதுக்கு. ஓகே, சாட்ல போடுங்க, அப்படி இல்லாட்டி நாங்க அடுத்ததுக்கு போவோம். சரியா, ஓகே. இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு ஒரு நார்மல் கால்குலேட்டர் வந்து செய்ய போறோம். சரியா, எதுக்கு வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து எத்தனை பட்டன் தேவை, எங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 9 பட்டன் தேவை. இதுல நான் வந்துட்டு 10 பட்டன் தேவை. நான் 0ல இருந்து சரியா. ஓகே, நான் இப்போ வந்துட்டு 0ன்ற பட்டன் எடுக்கிறேன். ஓகே, அதுக்கு பிறகு 1 2 3 4 5 6 7 8 சரியா. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 பட்டன் இருக்கு. நான் அதில் கண்ணாம்பேர் சின்ன மார்ஜின் ஒன்று கொடுப்போம். பிளஸ் மைனஸ் எல்லாம் சேர்த்து 16. நாங்கள் அதுக்கு உங்களுக்கு சிம்பிளா தான் செய்யலாம். லைக் என்ன ஃபுல்லா செய்யறோம்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சிம்பிளான கால்குலேட்டர் செய்யலாம். சரி, முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா கால்குலேட்டர் முதல்ல நம்பரை டைப் பண்ணா அதுல வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். அப்படித்தானே? ஓகே, இப்போ நான் டைட்டிலுக்கு என்ன செய்யணும், இப்போ டைட்டிலுக்கு நான் ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். இல்லாட்டி டைட்டில்ன்ற ஐடியா வச்சு கொண்டு செய்யலாம் தானே எங்களுக்கு இப்போதைக்கு. இப்போ நான் இதுக்கு வந்துட்டு இது பண்றேன். சரியா, டைட்டில் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நான் போர்டர் கொடுக்கணும். முதலாவது போர்டர் கொடுத்தா தான் எனக்கு தெரியும். சரி, அப்போ 1px சாலிட் கொடுக்குறேன். அதோட வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு பிளாக் கலர் கொடுப்போம். பிளாக் கலர்ல எங்களுக்கு ஒரு ஃபேரான பிளாக் கலர் கொடுத்தா ஓகே. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா உங்களுக்கு ஹைட் வந்து கொடுக்கணும். சரியா, ஹைட் வந்துட்டு ஒரு 30 பிக்சல். சரியா, 30 பிக்சல் கொடுக்குறேன். சரியா, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா ஓகேவா, இப்ப நாம வந்துட்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னா எனக்கு ஒரு வேரியபிள் உண்டு. எல்லாத்துலயும் முக்கியமா நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவேன். லெட் வந்துட்டு நம்பர் 1. சரியா, 2 நம்பரான் இருப்போம். நம்பர் 1 வந்துட்டு இப்போ ஏர்லியா என்னவா இருக்க போகுது, 0வா இருக்க போகுது. சரியா, ஏர்லியா 0வா இருக்க போகுது. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். சரியா, இந்த ஹேண்டில் கிளிக் இல்லை, ஹேண்டில் கிளிக் பண்ணிக்கானே. இப்போ நான் வந்து இனிஷியலைஸ் ஆகிக்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுத போறேன். இன்னிட் என்ற ஃபங்க்ஷன் எழுதுறேன். இதை நான் ரிமூவ் பண்ணி போட்டு
ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு கம்போனன்ட் எங்களோட ஃபுல்லா ரன் பண்ணேக்கே நாங்கள் அதை கோல் பண்ணி விடுவோம். சரியா? அப்ப இனிட்னு சொல்லி போட்டு இது நார்மலா இப்படித்தான் செய்யறது. இப்போ இனிட்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்றோம் இந்த ஃபங்க்ஷன். சரி, அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா, இப்போ எங்களுக்கு டைட்டில் டோம் இருக்கணும். இந்த டைட்டில் டோம்ல இந்த டைட்டில் டோம்ல என்ன சொல்லணும்னா என்ன டெக்ஸ்டை வந்துட்டு எங்களோட நம்பர் 1 இருக்கும். சரியா? ஓகே, இப்போ எங்களுக்கு 0 வந்துட்டா, எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்டா எங்களுக்கு 0 வந்துட்டு தானே இல்லையா? இல்லாட்டி வந்துட்டா. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டு இப்ப எங்களுக்கு வரப்போற நம்பருக்கு தானே ஒரு நம்பர் ஒன்று வரப்போகுது. இல்லையா? இங்க வந்து நாங்கள் என்ன செய்யறோம், இதுல 1 2 3 கொடுத்துருக்கோம் தானே. 1 2 4 5 6 சரியா? அப்போ 9 வரைக்கும் கொடுத்துருக்கு. எங்களுக்கு வந்து இந்த நம்பர் அதுக்குள்ள வரப்போகுது. அப்ப நாங்க வந்து இந்த நம்பரை இதுல வச்சுக்கோம். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த நம்பர் 1ஓட சரியா நம்பர் 1ஓட நம்பரை நாங்க கூட்ட போறோம். அதாவது நம்பர் 1 வந்து முதலாவது 0வா இருக்க போகுது. நான் உண்ட கிளிக் பண்ணினா அந்த நம்பர் 1ஓட அந்த நம்பரை நான் கூட்ட போறேன். சரி, இந்த லாஜிக் விளங்குதா? சாரி, இந்த லாஜிக் விளங்குதா உங்களுக்கு? நம்பர் 1 இருக்குது, இது வழியா 0வே இருக்குது. அப்ப 0 சமன் 0 பிளஸ் இங்க நான் உண்ட கிளிக் பண்ணினா வர போற நம்பரையும் கூட்ட போறேன். பாவம், அது இருக்காதான்னு இது விளங்கிட்டா உங்களுக்கு? சேஞ்ச் தி டைட்டில். ஓகே, தேங்க்யூ. நம்ம கால்குலேட்டர் சரி, நம்ம கால்குலேட்டர் போட்டுவிடுவோம். ஓகே, ஸ்கிரீன் ஷோ ஆகல. மற்ற ஸ்கிரீன் ஷோ ஆகி எனக்கு ஒரு சாட்ல போடுங்க. ஸ்கிரீன் ஷோ ஆகலையா? மயிரோட ஸ்கிரீன் ஷோ இல்லையா? ஐயோ, ஸோ விசிபிளா தான் இருக்கு. ஓகே ஓகே, சரி. நான் நினைக்கிறேன் யாரு அழகேஸ்வரி உங்களெல்லாம் நினைக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ நான் வந்துட்டு 1 கிளிக் பண்ணினா எனக்கு 1 வந்திருக்கும் மீன் வரையில. ஓகே, நான் இங்க நம்பரை மாத்திட்டு நான் இங்க வந்துட்டு எனக்கு இது வரையில இல்லோ. அப்ப நான் வந்துட்டு எங்களுக்கு அங்க பிக்ஸ் பண்ணல. என்ன இந்த விஷயத்த நான் அங்க செய்யவே இல்லையோ. விளங்குதா? இப்ப நம்பர் இதுல மாறி இருக்கும். என்ன சொன்னா பாருங்க, நீங்க நம்பாட்டி நான் லொக் பண்ணி காட்டுறது உங்களுக்கு. சரி, எப்ப பாருங்க, நான் இங்க வந்து எங்களுக்கு 1 கிளிக் பண்ணா இங்க 1 வருது. என்ன 1 கூட்டினா 8, 8 கூட்டினா 16, 16 9 கூட்டினா 25. சரியா? விளங்குதா? அப்ப இது வந்துட்டு எங்களுக்கு வருகுது. ஆனா எங்களுக்கு அங்க இதுல வரையில இதுல வரையில. அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா, அப்ப இதை வந்துட்டு திருப்பி அங்க ஆட் பண்ணணும். ஆனா இந்த ரெண்டையும் நான் அங்க ஆட் பண்றதுக்கு பதிலாக நான் இந்த ஃபங்க்ஷனை டைரக்டா அங்க கால் பண்ணலாம் இல்லையா? அப்ப நான் வந்துட்டு என்ன செய்யறோம், இந்த ஃபங்க்ஷனை அங்க கால் பண்றோம், யூனிட் ஃபங்க்ஷனை. சரி, இப்ப பார்ப்போம். 6 6 வருது, 2 6 8 15. ஓகே, இப்படி வருது. என்ன ஆனா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணினது இதுவா இல்ல? என்ன நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன? இப்ப நான் ரெண்டையும் டைப் பண்ணா 22 வரணும் இல்லையா? அப்ப நான் இதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா, பிளஸ் இது இருக்கா செக் பண்ணி. ஓகே, இது எனக்கு வருது. என்ன நான் கிளிக் பண்ண வருகுது. என்னன்னு சொன்னா, எனக்கு நம்பர் 2 பிளஸ் பண்ணிக்க கூட்டு போட்டு நான் என்ன செய்யறேன், ஸ்ட்ரிங்கா மாத்துறேன். ஆனா இதுல என்னன்னு சொன்னா, அது முதலாவது சைபரும் அதுலயே அட் ஆயிட்டு. அப்ப நான் என்ன செய்யணும்டா, முதலாவது தரம் இதுல நான் எம்டியா கொடுத்துட்டு, எம்டி ஸ்ட்ரிங்கா கொடுத்துட்டு, இதுல வந்து நான் என்ன செய்யலாம்டா 0. ஓ ஷிட், இதுல இப்ப மாத்தணும். என்ன ஓகே, இதுவே ஓகே இப்போதைக்கு. இப்ப வந்து எனக்கு ஒன்றுமே இல்லை. என்ன இஃப் இதுல நான் ஒரு கண்டிஷன் போடலாம். இஃப் நம்பர் 1 வந்துட்டு எம்டி ஸ்ட்ரிங்கா இருந்துன்னு சொன்னா, நம்பர் இருந்துன்னு சொன்னா எனக்கு வந்துட்டு இதுல 0 வரும். சரி, இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, நம்பர் 1 வந்து பாக்குறேன். நம்பர் 1 வந்துட்டு 0 போட்டா எனக்கு திருப்பி கிளிக் பண்ணிக்க பிழைக்குது.
சரியா? திருப்பி கிளிக் பண்ணிக்க. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா நம்பர் ஒன்ன வந்து நான் எம்டி ஸ்ட்ரிங்கா மாத்தி போட்டு எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்க மட்டும் 0 போடுறேன். சரி, அப்ப இப்ப பாருங்க சிஇ என்ற ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா? சிஇ என்ற ஒரு பட்டன் இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு கால்குலேட்டர்ல? சிஇ என்ன செய்யும்? சிஇ வந்துட்டு கிளியர் பண்ணுவேன். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா கிளியர் சொல்லி பட்டன் போட்டு சரி ஃபங்க்ஷன் கிளியர் பண்றேன். கிளியர். இதுக்குள்ள என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த நம்பர் 1 வந்து நான் 0வா மாத்திடுறேன். நம்பர் 1 0வா மாறு. சரி, இப்ப பார்ப்போம். 22 ஓகே மாறி மாத்திட்டேன். கிளியரா மாத்தினா எனக்கு வேலை செய்யல. ஏன் வேலை செய்யல? சி கிளியர் போட்டா சொல்றேன். இதுல வந்துட்டு ஹேண்ட் கிளியர் போடுறேன். ஓகே, ஏன்னா நான் நினைக்கிறேன் அந்த நேம் வந்துட்டு அலோகேட் என்ன வேற அது கீவேர்டுன்னு நினைக்கிறேன். கிளியர்ன்றது கீவேர்டா இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப நான் இதுல சிஇ கொடுத்தா எனக்கு வந்துட்டு திருப்பி 0வா வருது. ஓகேவா? ஆனா இதுல வந்துட்டு ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று வருது. ஆரம்பத்துல எனக்கு சைஃபர் இருக்குது. இப்ப இந்த 6 கிளிக் பண்ணிட்டு இனிட் ரன் ஆகுது. நம்பர் 1 ஓகே ஓகே. அப்ப இது வந்துட்டு சிஎன்டேக்கு நம்பர் 0வா இருக்கக்கூடாது, எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கும். இது எல்லாமே லாஜிக்ஸ் தானே. இப்ப நானும் இப்பதான் டக்குண்டு உங்களுக்கு செய்து காட்டேக்க எங்களுக்கு அந்த லாஜிக்ஸ் தான் வருது. சரியா? அப்ப லாஜிக்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா சரி, இப்ப ப்ராப்ளம் ஹேண்ட்லிங் சரியா? இப்ப ஏன் அந்த இது வருதுன்றது உங்களுக்கு விளங்கிட்டுனா சரி. ஏன் இதுல வந்தேன்னு சொன்னா நான் இப்ப 0ன்றதை போட்டேன்னு சொன்னா நார்மலா திருப்பி நம்பர் 1 இங்க வரைக்கும் 0 பிளஸ் அங்கால 2 தானே வருது. அப்ப இப்ப வந்துட்டு பாருங்க எங்களுக்கு நம்பர் கிளிக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இப்ப எங்களால எத்தனை நம்பரையும் கிளிக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு முடிஞ்சு. இப்ப எனக்கு என்ன அடுத்த விஷயம் தேவை என்று சொன்னா ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணினா இன்னொரு நம்பர் வந்து வரணும். சரியா? நம்பர் 2. சரியா? சாரி. ஓகே, இப்ப பாருங்க இல்லாட்டி வந்துட்டு எஸ் இப்ப நம்பர் 1ன்றது இருக்கு. ஓகே தானே? இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா நம்பர் 1 வந்துட்டு நம்பர் 1ல எனக்கு நம்பர் டைப் ஆகுது. சரியா? நம்பர் 1ல எனக்கு டைப் ஆகுது. இப்ப இது வந்துட்டு பிளஸ் அல்லது மைனஸ் பட்டன் நான் அனுப்ப முதலாவது கொடுப்போம். சரியா? பிளஸ் மைனஸ் பட்டன் வந்துட்டு எனக்கு கொடுக்க வேண்டும். சரியா? பிளஸ் முதலாவது பிளஸ் மட்டுமே செய்வோம். இப்ப இந்த ஆளுக்கு அதை செஞ்சுட்டோம்னு சொன்னா உங்களுக்கு அடுத்த விஷயம் ஈஸியா இருக்கும். இதுல வந்துட்டு ஹேண்டில் சம் சொல்லி கொடுக்கணும். சரியா? ஹேண்டில் சம்னு சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் ஹேண்டில் சம். ஓகேவா? ஹேண்டில் சம்மில் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஹேண்டில் சம்மில் நான் என்ன செய்யணும்? முதலாவது நம்பரை நான் தனியா எடுத்து வைக்கணும். ஈக்குவல் கொடுத்தாதான் எனக்கு ஆன்சர் வரணும் இல்லையா? ஈக்குவல் இப்ப நார்மலா கால்குலேட்டர் இருப்பீங்க 5 டைப் பண்ணிட்டு பிளஸ் அடிச்சீங்கன்னா அந்த நம்பர் சேவ் ஆகி இருக்கும். அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்வீங்க? நம்பர் 2 அடிச்சுட்டு ஈக்குவல் அடிப்பீங்க. அப்படித்தானே? அப்படியா? நார்மலா கால்குலேட்டர் எப்படி நீங்க செய்யறீங்க? அப்படித்தானே? இப்ப முதலாவது நம்பர் 1 அடிச்சுட்டு பிளஸ் அடிச்சீங்கன்னு சொன்னா நார்மலா அந்த இந்த இதுவும் கிளியர் ஆகி அந்த நம்பர் சேவ் ஆகிருக்கும் நம்பர் 1 சொல்லி இல்லையா? அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா நம்பர் 2 என்டர் பண்ணுவீங்க. சரியா? ஓகே, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதன் ஹேண்டில் சம்மில வந்துட்டு நாங்கள் ஒரு இது ஒன்று செய்வோம், ஒரு பூலியன் ஒன்று செய்வோம். சரியா? இதுல பாருங்க லெட் இஸ் நம்பர் 1 entered
நாங்க ஃபோல்ஸ்ல இருக்கு என்ன முதல்ல நம்பர் 1 என்டர் ஆயிட்டா என்று சொன்னா ஃபோல்ஸ்ல இருக்கு. ஓகே, இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இஃப் நம்பர் 1 வந்துட்டு இஸ் நம்பர் 1 என்டர்ன்றது ஃபோல்ஸ் ஆயிருக்கு, எனக்கு நம்பர் 1ல தான் சேஞ்ச் பண்ணணும். இல்லாட்டி வந்துட்டு எதுல போடுறோம், நம்பர் 2க்கு வரும். இது என்ன செஞ்சா இப்ப நான் பாக்குறேன் நம்பர் 1 வந்துட்டு ஃபோல்ஸ்ல இருக்கு, ஏர்லியா வந்து எப்படி இருக்கும், நம்பர் 1 வந்துட்டு ஃபோல்ஸ்ல இருக்கு. சரியா, அப்படி வந்துட்டு அதை என்டர் பண்ணேன். இல்லாட்டி நாங்கள் இன்னொரு விஷயம் பண்ணலாம், இது இந்த இந்த லாஜிக்கு போகாம நாங்க அரேயை யூஸ் பண்ணோம். நாங்க அரே சொல்லி தந்துருந்தோம். ஓகே, இதுல வந்துட்டு நம்பர்ஸ் சொல்லி பாருங்க, நம்பர்ஸ். சரி, இதுல லெட் நம்பர்ஸ் சொல்லி போறோம். லெட் நம்பர்ஸ் இதுல என்ன செய்யணும், நம்பர்ஸ் ஒரு அரே இருக்கு. அரேன்றது நான் என்ன சொன்னா டைப் 2-3 டைப்பை வந்துட்டு ஒரே டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்ப இதுல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா சம்ம கிளிக் பண்ணின உடனே நம்பர்ஸ் நம்பர்ஸ் வந்துட்டு அதுல வந்துட்டு இன்பில்டான சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரியா, புஷ் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நம்பர் 1 நான் கொடுக்குறேன். சரியா, ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா அதுக்கு பிறகு அதுக்குள்ளேயே நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த இதை எடுக்கிறேன். சரி, ஓகே. இன்னொரு இரண்டு போடுவோம் ஃபார் சிம்பிளா. சரியா, ஐடி எடுக்கிறேன், நம்பர்ஸ். சரி, இன்னொரு ஐடியா இன்னொரு பேராகிராஃப் வந்து கிரியேட் பண்றேன். இது என்னத்துக்குன்னு சொன்னா அந்த கன்சோல் பண்ணி நாங்கள் யூஸ் பண்றது தானே. சரியா, get element by id. அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா நம்பர்ஸ். சரியா, இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அதோட இன்னர் டெக்ஸ்டா வந்துட்டு என்ன செய்ய போறேன், நம்பர்ஸ் கொடுக்கணும். சரியா, காதாண்டுல பாவம். ஓகே, 67 பிளஸ். சரியா, ஒவ்வொரு டைம் அங்க நம்பர் அங்க அரேக்குல அட் ஆகிக்கொண்டு இருக்கு 38 பிளஸ். ஆனா ஒரே விஷயம் என்ன செய்யணும், என்னன்னா நம்பரை திருப்பி எம்டி ஆக்கணும் என்ன இல்ல. ஓகே, இப்ப சரியா இருக்கும். ஓகே, 56 பிளஸ் 76 பிளஸ் 87 பிளஸ். இப்ப பாருங்க இந்த கீழே அந்த நம்பர்ஸ் வந்து இருக்கா, கீழே அந்த நம்பர்ஸ் வந்து இருக்கா. அப்ப நான் அதை கொஞ்சம் பெருசா இருக்கிறேன். அதை வந்துட்டு H3ல போறேன். அப்ப நான் வந்துட்டு இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா எத்தனை நம்பர்ஸ் வந்தாலும் நான் அதை வந்துட்டு சேவ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சரியா, அப்ப அதைத்தான் நாங்க அதுல செய்ய ட்ரை பண்றேன். சரி, அதே நேரம் வந்துட்டு நான் இதாக்கிட்டு எனி டைம் கோல் பண்ணிவிட்டேன்னு சொன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நான் பார்க்கணும் 65 பிளஸ் 16 பிளஸ் 27 பிளஸ் 67 பிளஸ் 81 எத்தனை நம்பரும் வந்துட்டு எனக்கு பிளஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இப்ப இது முடிச்சிட்டேன். இனி வந்து என்ன செய்யலாம், சிம்பிளா இன்னொரு இது போட்டா சரி, ஹேண்டில் ஈக்குவல் என்ன ஈக்குவல் சைனை நான் வந்துட்டு இப்ப நான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்ப நான் வந்துட்டு அதுக்கு என்ன பட்டனுக்கு என்னது ஈக்குவல் சைன். இப்ப ஈக்குவல் சைன் வந்துட்டா ஓகேவா. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இப்ப ஈக்குவல் சைனுக்கு ஹேண்டில் ஈக்குவல்னு சொல்லி இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். நான் காப்பி பண்ணிட்டு வந்தேன் கீஸ் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு ஹேண்டில் ஈக்குவல். ஓகே, இப்போ ஹேண்டில் ஈக்குவலுக்கு நான் என்ன செய்யணும், இப்ப நான் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு ஒரு அரேல இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சேவ் பண்ணணும். முதல்ல அரேல இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணணும். அரேல இருக்கிறதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஃபோர் லூப் வந்து எழுதுவேன். சரியா, ஃபோர் லூப் லெட் ஐ வந்துட்டு இண்டெக்ஸ் வந்து ஃபுல்லாவே நான் உங்களுக்கு தனி எழுதி காட்டினா தான் ஓகே இருக்கு. சரியா, ஓகே, ஃபோர். சரியா, ஃபோர் லூப் வந்துட்டு எழுத போறேன், ஐ போட போறேன். சரியா,
அந்த ஐன்றத ஓகே. நான் இந்த ஃபோர் லூப்பை வந்துட்டு நான் உங்களுக்கு நான் அதில் சொல்லல என்ன. ஓகே, ஃபோர் லூப்ஸ் வந்துட்டு லூப்ஸ் என்னன்னு சொன்னா இட்டரேட் ஆகிறதுக்கு நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்றது. சரியா, இட்ரேட் ஆகுறேன்னு சொன்னா இப்போ எங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ பாருங்க, இதுல நான் 76 டைப் பண்ணிட்டு பிளஸ் பண்ணிட்டு 61 சொல்லி டைப் பண்றேன், 65 டைப் பண்றேன். இப்போ பாருங்க, இதுக்குள்ள செட் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் வெள்ளன இது பண்ணின மாதிரி ஒரே நம்பர் இல்லை. வெள்ளன் நாங்கள் எல்லாத்தையும் கூட்டேக்கு என்ன நடந்தது, ஒரே நம்பர் இருந்தது, எங்களால ஈஸியா வந்துட்டு அதை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனா இந்த இடத்துல பாருங்க வித்தியாசம் ஒரு 2-3 நம்பர் இருக்கு. அப்ப 2-3 நம்பரையும் என்னால வந்துட்டு ஒரே அடியா பிளஸ் மைனஸ் சொல்லி பாவிக்க இயலாது. அப்ப நான் என்ன செய்யணும்னா ஒரு நம்பரா எடுப்போம். ஒவ்வொரு நம்பரா எடுக்கிறது என்னன்னு சொன்னா, இப்ப நான் வந்துட்டு ஐய வந்துட்டு 0 ஆக்குறேன். சரியா, ஓகே. நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா விளங்க போதோம்னா கொஞ்சம் டைம் மட்டும் இருக்கு நினைக்கிறேன். சரியாப்பா, இதுக்குள்ள ஐய டிக்ளேர் பண்ண ஐ வந்துட்டு எனக்கு 0 இருக்கணும். சரியா, அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன் வந்துட்டு ஐ வந்துட்டு அரேட சாரி அரே இல்லாது நம்பர்ஸ்ட லென்த். சரியா, லென்த்தும் பார்க்க குறைவா இருக்கும் வரைக்கும் அது இட்ரேட் ஆகணும். சரியா, நாம வந்துட்டு நான் இதை ஸ்பீடா நான் கொண்டு போவேன். கொஞ்சம் டைம் மட்டும் இருக்கு, அது ஆல்மோஸ்ட் டைம் ஆயிட்டுது. கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு போவேன். நீங்க இதை வந்துட்டு இந்த லூப்ஸை வந்துட்டு நீங்க இருக்கா பேருந்து பாருங்க. நான் இதை பிளஸ் பண்ணிட்டு நான் இதை முடிச்சு வரேன். சரியா, வெரி சாரி, கொஞ்சம் டைம் மட்டும் போனது. ஓகே, இப்போ நான் பார்ப்போம். 78 65 சாரி பிளஸ் 61 பிளஸ் ஈக்குவல் கூட கேட்கல. சாரி, இது வந்துட்டு and equal. Yeah. Okay. Equal கொடுத்தா எனக்கு வந்து 2 நம்பர் வந்துட்டு. ஓகே, சாரி, இதுல நான் கீழே பார்க்கிறேன் நினைக்கிறேன். ஓகே தானே, எனக்கு 0 வருது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு என்னண்டா நம்பர்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள போட்டோம்னு சொன்னா வரவங்களுக்கு எங்களுக்கு இந்த நம்பர் எல்லாமே இதுல பிரிண்ட் ஆகணும். அங்க சேவ் பண்ண நம்பர் எல்லாமே எங்களுக்கு இதுல பிரிண்ட் ஆகணும். அதான் 65 61. சரியா, இப்போ நான் பிளஸ் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணிங்க 65 61 பிரிண்ட் ஆகுது. என்ன 65 பிரிண்ட் ஆகுது, 61 பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதுல வந்துட்டு டோட்டல் சொல்லி போட்டு ஒரு இதை கிரியேட் பண்றேன். 0 இருக்க போகுது. let total is equal to டோட்டலோட என்னதை கூட்டணும், நாங்க இந்த நம்பரை கூட்டணும். சரியா, இதுல பேசிட்டு இது நான் இதுல லெட் வராது, இந்த மேல லெட் போட்டுக்கும் தானே, இதுல டோட்டல் சொல்லி போட போறோம். ஓகேவா, இப்ப நான் பாருங்க 65 பிளஸ் 61 ஈக்குவல் கொடுத்தா பிளஸ் கொடுக்கணும். கொடுத்தா 65 61 வருது. இப்போ இதுல வந்துட்டு எனக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா இது ஸ்ட்ரிங்கா இருக்கிறதால எனக்கு வந்துட்டு பிளஸ் பண்ணலாம இருக்கு. என்ன ஏன்னு சொன்னால் நம்பர் 1 வந்துட்டு ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நாங்கள் நம்பரை சேஞ்ச் பண்ணலாம். சரியா, ஓகே. இப்போ நான் வந்துட்டு எப்படி ஸ்ட்ரிங்கை நம்பரா சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா ஓகே, இதுல வந்துட்டு ஓகே ஃபைன். ஸோ இப்போ எங்களுக்கு இதுல கூட்டுது. சரியா, இப்போ இந்த ஈக்குவல் அமைச்ச உடனே இதை வந்துட்டு பிளஸ் பண்ணாம பிறகு கொடுத்துட்டு நம்பர் 1 வந்துட்டு
சரியா? ஓகே. இப்ப 65 பிளஸ் 65 பிளஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் வர 130 வருது. சரியா? ஓகே. எனக்கு இதுல இன்னொரு சிக்கல் வருது என்னன்னு சொன்னா, நான் வந்து 2வது நம்பர் அடிச்சுட்டு பிளஸ் அடிக்கிற அந்த பிரச்சனை ஒன்று வருது. அப்ப இதுல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, ஹேண்டில் சம்மையும் கொடுத்து வரேன். ஒரு சால்வ் பண்ணிடுறேன். சரியா? ஓகே. இப்ப இதுல பார்ப்போம். 6 பிளஸ் 7 சமன் 13. சரியா? ஓகே. இப்ப நான் திருப்பி இருக்கா பார்ப்பேன். ஒரு குயிக்கா நான் அந்த விஷயத்த இருக்கா ஃபுல்லா இருக்கா கோத்ரூ பண்ணிடுறேன். இவ்வளவு நேரம் நீங்க பாத்துறீங்க. சில பேருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, சில பேருக்கு என்னடான்ற மாதிரி இருந்திருக்கு. எத்தனை பேருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, லைட்டா ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. ஒன்னும் யோசிக்க தேவையில்ல. ஐடியா எனக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்களா? சொல்லுங்க. ஏதோ செய்யறீங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அடியாரா இருக்கிறீங்களா? ஓகே, நோ வரிஸ். இப்போ நான் வந்துட்டு இப்போ திருப்பி ஃபுல்லாகவே இருக்கா ஃபுல் கோடை நான் அப்படியே கோ த்ரூ பண்றேன். அப்போ உங்களுக்கு வந்துட்டு அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஓகே. இப்போ நான் என்ன செய்யறேன்னா சொன்னா, அப்போ அதுக்கு முன்னுக்கு இந்த பட்டன் கலர்களை மாற்றி இந்த 2 பிளஸ்ஸோட ஆல் ஈக்குவல் பட்டன் கலரை மாற்றிக்கணும். சரியா? ஸ்டைல் போடுறேன். பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ. சரியா? ஓகே. இந்த 2 வந்து சும்மா பார்வைக்கு சரியா? ஓகே. இப்போ நான் பாருங்க என்ன செய்யறேன்னு சொன்னா, 67 என்றதை கொடுத்துட்டு பிளஸ் பண்ணிட்டு 16 என்றதை கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்தேன்னா 83 வருது. ஓகே. இப்ப அதுக்கு முன்னுக்கு நான் இங்க என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா, ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். எவ்ரி பட்டன் ஹேவ் தேர் ஓன் ஃபங்க்ஷன். சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை தேவைக்காண்டி இப்ப நம்பர் 2 எங்களுக்கு தேவைப்பாடு இல்லையா? நம்பர் 2 தேவைப்படலைன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே நம்பர் 2 நான் அடைக்கல பாவிச்சுன்னா தெரியுது பாப்போம். ஒன்று தான் இருக்கு. ஸோ அப்போ இது நம்பர் 2 நான் யூஸ் பண்ணவில்லை. இந்த நம்பர் 1 பாவிக்கலாம், நம்பர் 2 மட்டும் யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகே. எனிவே எனக்கு 2 வேரியபிள் தேவைப்படுது. ஒன்று வந்து நம்பர் 1 என்ற ஒன்று, அடுத்து நம்பர்ஸ் என்ற ஒரு அரே. சரியா? ஏன் நம்பர்ஸ் என்ற அரே எனக்கு தேவைப்படுது? 2-3 தடவை எனக்கு டேட்டா வருது இல்லை? இப்போ பிளஸ் 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 சொல்லி 2-3 தடவை டேட்டா வருது. ஒவ்வொரு டைம் வந்து நான் என்ன செய்யறேன், இந்த என்ன சொல்றது, இந்த அரேக்குள்ள புஷ் பண்ணிட்டு இருக்கேன். அரேக்குள்ள புஷ் பண்ணிக்க என்ன நடக்குன்னு சொன்னா, இங்க பாருங்க, இதான் அரே நடக்குது. இப்ப 65 76 திருப்பி அங்க சேர்க்குது, திருப்பி 61 அங்க சேர்க்குது, 32 திருப்பி அதுல சேர்க்குது. அப்ப அரேன்றது செட் ஆஃப் டேட்டா வந்து அப்படியே வச்சிருக்கோம். அப்ப எங்களுக்கு வந்துட்டு ஈஸி என்னன்னு சொன்னா, அந்த அரேக்கள் எல்லாத்தையும் வச்சிருந்தா அவ்வளோத்தையும் கூட்டி வருதுங்க. ஏன்னா நாங்க ஏர்லியா பிளஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். இனி மைனஸ் பாய்க்கு நாங்க வேற டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணோம். சரிதானே? ஓகே. அப்ப நான் வந்து முதலாவது ஒவ்வொரு பட்டனுக்கும் ஹேண்டில் கிளிக் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு பட்டனும் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த 1 கிளிக் பண்ணி 2 கிளிக் பண்ணிக்க அந்த நம்பர் 1ஓட இருக்கிற நாங்க டைப் பண்ற நம்பரை எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி கொண்டு வருது. அதுக்கு பின்னுக்கு ஆட் பண்ணி கொண்டு வருது. சரி? அப்போ 1 2 சொல்லி அதை ஆட் பண்ணிக்கொண்டே வருது. இப்ப எத்தனையும் அடிச்சு கொண்டு இருக்கலாம். சரி, அது வந்துட்டு செய்யறது ஹேண்டில் கிளிக்னு சொல்லி நாங்க ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அதுக்கு பிறகு பாருங்க, முதலாவது இன்இட் ஃபங்க்ஷன் ரன் ஆகுது. இன்இட் ஃபங்க்ஷன்ன்றது என்ன செய்யுது, அதே முதலாவது போட்டு. ஓகே. முதலாவது இன்இட் ஃபங்க்ஷன் என்ன செய்யறதுன்னா, அந்த இது ரன் பண்ணின உடனே எனக்கு இங்க வந்து ஷோ ஆகணும். நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் பண்ணின உடனே தான் அந்த 0 வருது இல்லையா? ரீஃப்ரெஷ் பண்ண உடனே அந்த இடம் 0வா இருக்கணும். நான் என்ன செய்யலாம்னு சொன்னா, அதுக்கு இன்இட் ஃபங்க்ஷன் எழுதுறேன். இதுல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த இன்இட் டெக்ஸ்ட் நம்பர் 1 நான் ஷோ பண்ணணும். நம்பர் 1 வந்துட்டு எம்டி ஸ்ட்ரிங்கா இருந்துன்னு சொன்னா அதை வந்து சைஃபர் என்று சொல்லணும். இல்லாட்டி வந்துட்டு நம்பர் 1 என்னவா இருக்கோ அதை வந்து நான் இதுல யூஸ் பண்ணணும். இதுல இன்னிட் என்று கொடுத்துட்டு நான் சில இடத்துல பிரிண்ட் டைம் இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அவசரத்துக்கு நான் பாவிக்கிறேன், அப்படி பாவிக்கப்படாத. ஓகே. சரியா? ஓகே. அப்ப இப்ப இந்த இன்இட் என்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யுது, இனிஷியலைஸா 0 வாரத்துக்கும், அது தவிர நம்பர்ஸை அதுல ஷோ பண்றதுக்கும் அந்த இன்இட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. சரி, அதுக்கு பிறகு ஹேண்ட் கிளிக் நான் சொன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். அடுத்தது கிளியர். இந்த சிஇ இதுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இதுல இன்னொன்னு செய்யணும். நான் இது வெள்ள நளினபடியா செய்யல. நம்பர்ஸ்ன்றத கிளியரும் பண்ணணும். நம்பர்ஸ் என்ற அரேயும் எம்டி ஆகிடுவோம் இல்லையா? இல்லாட்டி அந்த நம்பர்ஸ் அதுல சேவ் ஆகிருக்கு. ஓகே. இப்போ வந்து நான் என்ன செய்யறேன், நம்பர் 1ஐயும் கிளியர் ஆக்கி நம்பர்ஸ் என்ற அரேயும் கிளியர் ஆக்கி விடுறேன். அதால எங்களுக்கு இது பண்ணலாம். இல்லாட்டி இதை கிளியர் இல்லை தானே. 56 பிளஸ் 65 மாதிரி டைப் பண்ணா சிஇ கொடுத்துட்டு திருப்பி 61 டைப் பண்ணலாம். அப்ப இது சரிதானே என்ன? ஓகே. அப்ப நான் இதுல என்ன செய்யறேன்னு சொன்னா, நம்பரை கிளியர் பண்றேன். இந்த நம்பர் 1ன்றது டைப் பண்ணி கொண்டு இருக்கிற நம்பர் இருக்கு தானே, அதான் அந்த நம்பர் 1. அந்த நம்பரை நான் கிளியர் பண்ணி போட்டு 0 ஆக்கி விடுறேன், திருப்பி அவர் அதை டைப் பண்றதுக்கு. சரியா? அதுக்கு பிறகு நான் அதை பிரிண்ட் பண்றேன். அடுத்தது பிளஸ்க்கு நான் ஹேண்டில் சம் கொண்டு போறேன். அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த நம்பரை புஷ் பண்ணி கொண்டிருக்கு இந்த அரேக்கு.
அரேக்கு என்ன செய்து நார்மலா புஷ் பண்ணி கொண்டு இருக்குது. சரியா? அதோட வந்துட்டு எங்களோட இன்னர் டெக்ஸ்ட்ல கீழே இந்த நம்பர்ஸ் என்னன்னு ஷோ பண்றதுக்கான இல்லைன்னா இதை நான் ஆக்சுவலி தேவையில்லை. இதை நான் உங்களுக்கு டெஸ்டிங் பர்பஸுக்காண்டி செய்தது. சரி, அதுக்கப்புறம் நான் அதை இது பண்றேன். ஹேண்டில் ஈக்குவல் என்ன செய்யுதுன்னு சொன்னா கடைசியா இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் எடுத்து கூட்டி இது பண்ண சிம்பிளான விஷயம் தான். சரியா? அப்ப நீங்க இதை எப்படி செய்யணும்னு யோசிக்கிறதுலதான் விஷயம் இருக்கு. சரி, அப்ப ஏதாவது கொஞ்சம் ஐடியா கிடைச்சுன்னு சொன்னாங்களே எனக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டுதாங்க. ஏண்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருந்துன்னு சொன்னா ஓகே கைஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஏதாவது டவுட்டா இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் ஒரு 2 minutes பார்ப்போம். டைம் உங்களுக்கு தாண்டி போய் கொண்டிருக்கு. ஒரு 2 minutesக்குள்ள வந்துட்டு நாங்க டக்குனு குயிக்கா டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போவோம். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு சேட்ல போட்டீங்கன்னு சொன்னா நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்க உங்களோட எல்லா கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் சம்பந்தமா, உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சம்பந்தமா, இல்லாட்டி நீங்க இதை படிச்சா என்ன ஆகலாம், போலீஸ் ஆகலாமா, ஜிஎஸ் ஆகலாம், அந்த எல்லாம் கேட்கலாம். ஓகே, டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஒன்னும் யோசிக்க தேவையில்லை, நீங்க கேட்கலாம். இது அடுத்து வந்துட்டு இப்ப இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னா இப்ப வந்துட்டு இப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் சிஎஸ்எஸ் தனித்தனியா எழுதுறது இல்ல. இப்ப வந்துட்டு எப்படி எழுதுறாங்கன்னு சொன்னா ரியாக்ட், ஆங்குலர் சொல்லி கம்போனன்ட் பேஸ்டான லைப்ரரிஸ் பிரிஞ்சிட்டு. அப்ப அப்படியா தான் வந்துட்டு இப்ப கரண்டா வந்துட்டு டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிக்கொண்டிருக்கு. அப்ப உங்களுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் சொன்னா ரியாக்ட் சம்பந்தமான ஒரு கோர்ஸ் நாங்க லேர்ன் பண்றோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வித் ஜாவா ஸ்கிரிப்ட் questions are typically asked in interviews. Okay, interview என்றதை பொறுத்த வரைக்கும் direct JavaScript questions என்றது கரண்டா குறைவு. நீங்க Node.js பேஸ்டா இல்லாட்டி React.js இல்லாட்டி AngularJS நீங்க எந்த டெக்னாலஜிக்கு அப்ளை பண்றீங்களோ அது ரிலேட்டடா தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். சரியா? அப்ப டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் சொல்லிக்க நீங்க எங்க Node.js-க்கு ரிலேட்டடா போறீங்கன்னா Node.js கொஸ்டின்ஸ், React.js சொல்லி React.js ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், மற்றது ஆங்குலரோ வியூவோ சம்திங் அதுக்கு போறீங்கன்னா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஆனா உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டோட கோர் கன்செப்ட்ஸ் வந்து கிளியரா இருக்கணும். இதுல ஸ்பெஷலா நான் சொன்ன இந்த ஃபங்க்ஷன்ஸ், சரியா? மற்றது இந்த லூப் பண்றேன்னு தான் வந்து இதுல லூப் பண்றேன். எனக்கு டைம் அவ்வளவா கிடைக்கல உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு. பட் அந்த லூப்ஸ் அடுத்தது வந்துட்டு லூப்ஸ், மற்றது இஃப் கண்டிஷன்ஸ், இஃப் இந்த கண்டிஷனல் ரேஞ்சான கண்டிஷனல் அந்த 3 விஷயங்களையும் தரவா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்ளம் ஸ்கில்ல தான் நீங்க பார்க்கணும். உதாரணத்துக்கு எனக்கு நார்மலா தருவாங்க ஸ்டார் பேட்டர்ன்ஸ் பிரிண்ட் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நமக்கு இப்படி வரும். இப்ப இந்த ஸ்டார் பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அப்ப இதை நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னா நீங்க டக்குனு யோசிக்கணும். இதுல ஏதோ ஒரு டெக்னிக் கொண்டு இருக்கு, இதுல ஒரு லூப் போடலாம், இதுல ஒரு இஃப் கண்டிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். லைக் அதான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதான் ஜாவாஸ்கிரிப்ட் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கன்செப்ட் தெரியணும். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் மட்டுமில்லை இந்த ஒரு லாங்குவேஜ்லயும் அந்த கன்செப்ட்களை தெரிஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு பைத்தன் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா இன்டர்வியூ அவர் வந்துட்டு ஓகே இந்த இதை வந்து பைத்தன்ல பிரிண்ட் பண்ணு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த லூப்ஸ், இஃப் கண்டிஷன், மற்றது இந்த என்ன சொல்றது ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ற இந்த விஷயங்கள் வந்துட்டு சரியான தரவா இருக்கணும். அதில் டேட்டா ஹேண்ட்லிங், அதில் ஒப்ஜெக்டும் அரே நார்மல் வேரியபிள்ஸ் ஃபார் வைக்கிறது குறைவா இருக்கும். அப்போ இந்த 2 விஷயத்தையும் நீங்க வடிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னா அவங்க கொஸ்டின்ஸ் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டினாக தான் இருக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டட் வரைக்கும். ஆனால் React.js, Node.js வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ் வரும். ஓகேயா ஆறு செல்வகுமார், நான் உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஜெயக்குமார் அபினேஷ், ஃபியூ டிஃபரன்சஸ் பிட்வீன் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் பைத்தன் சொல்ல முடியுமா? பைத்தன் டோட்டலி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஜாவா ஸ்கிரிப்டும் பைத்தன் டோட்டலி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். இதுல டிஃபரண்ட் சொல்றதுன்னு பார்க்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸுக்கு யூஸ் பண்றோம். பைத்தன் இப்போ மெஷின் லேர்னிங் அந்த விஷயங்கள் கூட யூஸ் பண்றதுக்கு இருக்கு. பைத்தன் வந்துட்டானே உங்களுக்கு ஈஸி லேர்ன் பண்றது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் சொன்னா ஆர்கிடெக்ட் வைஸ் அப்படித்தான் சொல்லணும். அதை விட பயன்பாடுல வித்தியாசம் இருக்குதானே. இப்போ அது இப்போ நீங்க வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு அந்த கம்பெனி என்ன ஸ்டக்ல ஸ்டிக் ஆகி இருக்குன்னு பார்க்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு கம்பெனிக்கு நீங்க போறீங்கன்னா அவங்க பைத்தன்லாம் ஒர்க் பண்றாங்கன்னா நீங்க தொடர்ந்து பைத்தன்ல தான் அங்கெல்லாம் போற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஜாவாஸ்கிரிப்ட்னா ஜாவாஸ்கிரிப்டுக்கு போற மாதிரி தான் இருக்கும். மற்றது நான் லைக் உங்களை எல்லாம் சொல்ற இந்த விஷயம் ஒரு விஷயம் நான் வந்து உங்களை சொல்றது, ஒரு லாங்குவேஜ்ல ஸ்டிக் பண்ணாதீங்க. லைக் அது வந்துட்டு ஒரு வகையில நன்மை ஒரு வகையில தீமையும் இருக்குத்தான். ஆனா வந்துட்டு ஒரு லாங்குவேஜ்ல ஸ்டிக் பண்ண இப்போ நீங்க எந்த ஒரு கம்பெனியோட இன்டர்வியூஸ் நீங்க அதிகமா இன்டர்ன் போறாக்கல தான் இருப்பீங்க. நீங்க ஆரம்ப காலத்துல ஒரு உங்களோட 1 to 2 years இருக்குத்தானே, அந்த டைம்ல உங்களோட லாங்குவேஜ் ஸ்டிக் பண்ணாத. இந்த டைம்ல நீங்க லாங்குவேஜை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு பைத்தன், இப்போ உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தான் தெரியும், ஆனால் நீங்க பைத்தன் கம்பெனிக்கு போறீங்கன்னு சொன்னா அங்க போயிட்டு எனக்கு பைத்தன் தெரியாது நான் அப்ப இந்த கம்பெனிக்கு போக மாட்டேன் அப்படி ஒரு மைண்ட் செட்லையும் போகாதீங்க. அதே நம்ம ஐயோ பைத்தன் தான் இது என்று லைஃப் அப்படின்னு போகல. நீங்க வந்து ஜஸ்ட் வந்துட்டு சொல்லுங்க, ஓகே எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும் ஆனா என்னால ஈஸியா பைத்தனுக்கு அடாப்ட் ஆக இல்லை. நீங்க சான்ஸ் இருந்தீங்கன்னா நான் அதை லேர்ன் பண்ணி செய்து கொள்வேன். அந்த விஷயத்தை சரியா கன்வே பண்ணிட்டு மற்றது நீங்க அந்த டைம்ல லேர்ன் பண்ணலாம். ஓகே உங்களுக்கு ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும்னு சொன்னா பைத்தன் வந்துட்டு ஒரு வித்தியாசமான சினாரியா இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட்ல சிண்டெக்ஸ் எழுதல் பெயினா டிஃபரன்ஸா இருந்தாலும் கொஞ்சம் நீங்க டீப்பான டெவலப்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா மேஜர் டிஃபரன்சஸ் இருக்கு. ஆனா அப்ப அதுக்கு பிறகு நீங்க ஸ்டிக் பண்ணுங்க. நான் அந்த கொஸ்டின்ஸுக்கு ரிலேட்டட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப உங்களுக்கு இப்போ சூஸ் பண்றது தவிர இப்போ 2-3 லாங்குவேஜ் ஒரே நேரம் லேர்ன் பண்ணாம சிங்கிள் லாங்குவேஜை நல்ல டைம் எடுத்து வடிவா லேர்ன் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கீங்க, ஐயோ மிஷின் லேர்னிங் பைத்தன் தான் பைத்தனுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இப்போ இந்த பைத்தனை படிக்காம இல்லை ஜாவா தான் நல்ல கோர் லாங்குவேஜ்னு சொல்லி ஜாவாவுக்கு போயிட்டு அது ஜாவா பார்க்க C# அப்படி போறது இல்லை. நீங்க அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஒரு லாங்குவேஜை ஃபுல்லா பெர்ஃபெக்டா லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ண பிறகு உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிறது சரியான ஈஸி. ஓகே ஜெயக்குமார் அபினேஷன் லைட்டா உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்க நினைக்கிறேன், அதை விட எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன். ஓகே, ரியாக்டுக்கும் நாங்க இப்ப பார்த்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? கோடிங் ரைட் பண்ணிக்க கஷ்டமா இருக்குமா? ரியாக்ட் அப்ப என்ன மாதிரி இன்வால்வ் ஆகுது இப்பதான் லேர்னர்ஸுக்கு? ஓகே, இப்போ இது வந்து ஜாவாஸ்கிரிப்டை வச்சுக்கொண்டு டெவலப் பண்ண ஃப்ரேம் ஒர்க், லைக் ஒரு லைப்ரரி தான் ரியாக்ட். இப்போ லைப்ரரின்னு சொன்னா இப்போ உங்களுக்கு பேசிக் ஜாவாஸ்கிரிப்ட் நீங்க இதுல பாத்தீங்கன்னா இவரு ஃபங்க்ஷன் எழுத வேண்டி இருக்கும். சாரி, ஆனா அதுல அப்படி இல்லை. அதுல வந்துட்டு ப்ரீ பில்டான ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதுக்குள்ள நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் மெயினா ரியாக்டுக்கும் நாங்க பார்த்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் டிஃபரன்ஸ். அது வந்து சரியான சிம்பிள். ஆனா உங்களுக்கு ஏதோ ப்ரோக்ராமிங் கோ கான்செப்ட்ஸ் வந்துட்டு விளங்கிட்டுன்னு சொன்னா சரி. கஸ்டம்னு சொல்லி இல்லை, அது கூட ஸ்கில்லை பொறுத்து. லைக் நான் பிகினர்ஸுக்கு சொல்ற விஷயம் அதான், உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஒரு ஸ்கில் பண்ணும், அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணும். அது எல்லாருக்குமே இல்லை. அது அந்த விஷயம் உங்கள்கிட்ட இருந்துன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். அதுல அந்த விருப்பம் அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். வித் பிஎஸ்சி ஐடி டிகிரிக்கு ஐடி ஃபீல்ட்ல என்ன மாதிரி ஸ்கோப் இருக்கு? ஐடில டெவலப்மெண்ட் சைட்ல என்டர் பண்ண என்ன மாதிரி ஸ்கில் நாங்க லேர்ன் பண்ணலாம்? ஏதாவது ஒரு லாங்குவேஜை வடிவா டீப்பா லேர்ன் பண்ணுங்க. ஐடி டிகிரின்றது நம்மள ஆக்சுவலி நீங்க ஒரு கம்பெனிக்கு உள்ள போறதுக்கு தான் உங்களுக்கு ஐடி டிகிரி ஒர்க் பண்ணணும். அது வந்துட்டு இப்ப அந்த டைம்ல கூட நிறைய பேர் ஸ்கில்ஸ் தான் பாக்குறாங்க. ஆனா டிகிரின்றது கட்டாயம். ஸ்ரீலங்கா கம்பெனிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னா கட்டாயம் உங்களோட கையில ஒரு டிகிரி இருந்தே ஆகணும். உங்களோட ப்ரொமோஷன்ஸுக்கு என்டர் பண்ணலாம் சம்டைம்ஸ். ஆனா நீங்க வந்துட்டு அதுக்கு ப்ரொமோஷன்ஸ் அங்கால போகணும்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஸ்கில்ஸ் நாங்க லேர்ன் பண்ணலாம். நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு லாங்குவேஜை ஃபுல்லா இருந்தாலும் லேர்ன் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்க எந்த ஃபீல்ட்ல போக போறீங்க, மொபைல் டெவலப்மெண்டா இல்லாட்டி வெப் டெவலப்மெண்டா இல்லாட்டி ஏஐ பிளாக் செயினா ஐஓடியா சம்திங், ஏதாவது ஒரு சூஸ் பண்ணுங்க. அந்த சூஸ் பண்ணிட்டு அந்த அது ரிலேட்டடான அடுத்தடுத்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு, ஒன்றுக்கும் ஒரு ரோட் மேப் தானே இல்லையா? அப்ப அதை நீங்க அங்கெல்லாம் பார்த்துட்டு செய்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். மரபு ஹேண்டில் கிளிக் ஃபங்க்ஷனுக்கு நம்பர் என்ற பேராமீட்டர் பாஸ் பண்றது பற்றி சொல்லுவீங்களா? ஹேண்டில் கிளிக் இல்லையா? இல்ல, பேராமீட்டர்ஸ் சிம்பிள். இப்போ இங்க நீங்க டிஃபைன் பண்ணி போட்டு இங்க நீங்க வந்துட்டு அதை பாஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். இதுல பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஹேண்டில் கிளிக்ன்ற இங்க ஃபங்க்ஷன் பட்டன்ல வந்து அந்த அந்த ஆக்சுவலி என்ன நடக்குன்னு சொன்னா இங்க நீங்க கிரியேட் பண்ற ஃபங்க்ஷனை இங்க கால் பண்றீங்க. சரி, அப்ப இந்த ஃபங்க்ஷனை இங்க கால் பண்றீங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டு நீங்க இந்த நம்பர்ன்ற ஆர்குமெண்ட் உங்களுக்கு தேவை, இந்த பேராமீட்டர் தேவைன்னு சொன்னா அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பேராமீட்டர் நீங்க பாஸ் பண்ணவே வேணும். இப்ப அந்த இடத்துல நீங்க அந்த நம்பரை பாஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். அது உங்களுக்கு ஓகே ஆரிஷன் இல்ல இல்லைங்க. இப்ப நம்ம வந்து வெளில சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனோட டிசைன் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணதான் ஃபங்க்ஷன் வேணும். அப்ப அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ற இடம் தான் இது. ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா நீங்க என்ன விஷயத்த நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றதை இங்க கால் பண்ற இடத்துல என்டர் பண்ணத்தானே வேணும். ஸோ யா,
அதுக்கு தான் இதை யூஸ் பண்றது. ஓகேவா? ஓகே தான். ஸோ நான் வந்துட்டு வைண்ட் அப் பண்றேன். உங்களுக்கு அந்த அடுத்தது இந்த விஷயங்கள்ன்ற விஷயமா யாரு மாயரதன் எங்களுக்கு பண்ணுவார்.